வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? டக்குன்னு ரிப்ளை பண்ணுங்க. எஸ் குட் மார்னிங் பிரீத்தி ராய், கோமதி, எஸ் தமிழரசி, குட் மார்னிங் ஹம்சினி, எஸ் குட் மார்னிங் எஸ் குட் மார்னிங் ஓகே. ஸோ எல்லாமே கிளியராக இருக்கு இல்லையா? குட் மார்னிங் சஞ்சய் குமார், குட் மார்னிங் சுபலக்ஷ்மி, குட் மார்னிங், காலை வணக்கம். எஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம், சாம்பிள் கொஷின் பேப்பர். ஸோ முக்கியமான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் இதில் எல்லாமே இதில் இருக்கும். சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி இந்த கொஷின் பேப்பர் நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம், எல்லாருமே சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே ஃபார்முலாலாம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாலாம் ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? எஸ். ஸோ எவ்ரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கான்செப்டை ரீகால் பண்ணுறதுக்கு, குமுலேட்டிவ் டெஸ்ட் எழுதும்போது கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரைட். எஸ். குட் மார்னிங் ஹரிஹரன், அனுஷியா. எஸ் ஃபார்முலா ரிவிஷன் பண்ணலையா? பண்ணியாச்சா? வெரி குட். ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிவிஷன் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நம்ம அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிட முடியும். டோன்ட் வரி. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரீ நீட் கிராஷ் கோர்ஸ் தெரியும் இல்லையா? ஃப்ரீ நீட் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. எப்படி அதில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதில் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், போய்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னா ரீநீட் 2026 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மறுபடியும் பை நவ் கொடுங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ காஸ்ட்டு. ஸோ இதில் போய்ட்டு கிராஷ் கோர்ஸ், இதில் வந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட எல்லா முக்கியமான நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இதில் லிங்க் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எல்லா மாடல் டெஸ்ட் எழுதிக்கலாம். 𝑬𝒙𝑽 டெஸ்ட் சீரியஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப சூப்பரான கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ப்ராக்டிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு. இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்னே சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணது என்னென்னது, இது மிஸ் பண்ணது எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாராவது எழுதாமல் இருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்கன்னா இதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது டவுட் செஷன் இருக்குது, சடனாக டவுட்டு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இங்கே டவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம். நம்ம வேத ஆப்பில் உங்களுக்கு எல்லாமே வேத ஏஐயில் கிளியராக என்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி அப்டேட், வாட் எவர் அப்டேட் உங்களுக்கு நீட் ரிலேட்டடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பர்டிகுலராக இப்போ நம்ம பிடிஎஃபாக இருக்கட்டும், செஷன் பிடிஎஃப், இது எல்லாமே டெலகிராமில் என்ன பண்ணுறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. நீங்கள் அது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்டேட் உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதில். சரியா? அதுக்கப்புறம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ரெஜிஸ்டர் ஃபார் ரீநீட் 2026 மார்க் டெஸ்ட்டு, ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு நீங்கள் ஆஃப்லைனில் எழுதலாம். ஸோ அதுக்கான லிங்க் இது தான். இதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் ஆஃப்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மாடல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் 3 hours எக்ஸாம். ஏன்னா நம்மளாம் சில நேரத்தில் எழுதணும்னு நினச்சா கூட அது ஒரு அந்த 3 hours ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். பட் ஒரு டெஸ்ட்டு ஒரு சென்டரில் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். 3 hours முடிக்கணும், கிவன் டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபயரும் அந்த சீரியஸ்னஸும் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய வேதாந்தும் ஆஃப்லைன் சென்டர்ஸில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி அது நீங்கள் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். யாருக்கு நியரஸ்ட்டாக எந்தெந்த பிளேஸ் இருக்கோ அந்த லிஸ்ட்டு காமிக்கலாம், நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கமிங் 13th June 2 to 5 டூரேஷன் பார்த்துக்கோங்க. 13th June 2 to 5 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இதை இருக்குது பாருங்கள், இது இருக்கு இல்லையா?
இது எல்லாமே ஆஃப்லைன் சார். அண்ணா நகர், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர், அம்பத்தூர், கோயம்புத்தூர், ஈரோடு, அப்புறம் பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் திருச்சி. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய VLC சென்டர் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ். அதுக்கப்புறம் நம்பிக்கை ரீநீட் ஆல் இந்தியா டெஸ்ட் சீரியஸ் இது இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸுக்கு தேவையான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா கொஷின்ஸுமே இருக்கும். இது ஜஸ்ட் 549 அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே டெலிவரி கிடச்சிரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸுக்கு நிறைய மாடல் கொஷின் கிடைக்கும். புக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? எஸ். ஓகே, ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஷின் போலாமா? முதல் கொஷின் ஆரம்பிக்கலாமா? ரெடியா? கமான் கமான். இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு டெஸ்ட்டு, கொஷின் பேப்பர் எல்லாமே டிஸ்கஷன் தான். ஸோ நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கிறது நீங்களே உங்களே செல்ஃப் செக் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு எப்படி ஆன்சர் கெட் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், a pendulum is hung from the roof of a sufficiently high building and is moving freely to and fro like simple harmonic oscillator. The acceleration of the bob of the pendulum is 20 meter per second square at a distance of 5 meter from the mean position. The time period of oscillation is ட்ரை பண்ணுங்க பாப்போம். இந்த கொஷினுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. எப்படி ட்ரை பண்ணுவீங்க? கொஷினை ஃபர்ஸ்ட் படிங்க, கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கனெக்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன் பியா? ரமேஷ் நாராயணன். ஓகே, வேற யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் வந்திருக்கு? சுபலக்ஷ்மி பி, தமிழரசி பி, எஸ் சஞ்சய் குமார் ஆப்ஷன் பி, எஸ் அனுஷியா, ஓகே, பேபி ஃபேஷன், செல்வராஜ், ஓகே, இவங்களும் பி தான் சொல்லியிருக்கிறீங்க. எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். எஸ், வெரி குட். நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்ட் தான், ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. ஆக்சலரேஷன் கொடுத்துருக்குறாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆக்சலரேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் பெண்டுலம் கேஸில் நம்ம எழுதும்போது என்ன எழுதிருப்போம்? The relation between displacement and acceleration A equal to minus omega square x வரும். மேக்னிடியூட் மட்டும் எடுக்கும். நம்ம டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறதுனால மேக்னிடியூட் மட்டும் தான் எடுப்போம். ஸோ அதனால் என்ன தேவைப்படாது? மைனஸ் தேவைப்படாது. A equal to omega square x. A equal to omega square x. A எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 20 omega square எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே? 5. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது 4. அப்போ ஒமேகாவை ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு கிடைக்கும். ஒமேகாவுக்கு ரூட் எடுத்தா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? டைம் பீரியட். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டைம் பீரியட்? T is equal to 2 pi by omega. 2 pi by omega 2 இல்லையா? 2 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 செகண்ட். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 செகண்ட். ஃபைனலாக இதுதான் ஆன்சர். புரியுதா நான் எப்படி சால்வ் பண்ணிடுறேன்னு? யாருக்காவது சால்வ் பண்ண தெரியாமல் இருந்துச்சு, இல்லை எப்படி ஆன்சர் போடலன்னு தெரியலனா இப்போ தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக ரிலேஷன் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்சலரேஷன். A equal to minus omega square x நம்ம பார்த்துருப்போம். ஸோ நமக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுனால மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் டைம் நெகட்டிவ் வரப்போகிறது இல்லை. அதனால் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சி அதிலிருந்து T is equal to 2 pi by omega. ஒமேகாவை கண்டுபிடிச்சா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். எஸ், வெரி குட் வெரி குட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? எல்லாருக்கும் ஓகே தானே? இது எது டவுட் இல்லை? ரைட், நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Assertion: electron has higher mobility than hole in a semiconductor. Mass of electron is less than mass of hole. ஸோ
இதுக்கு ஆன்சர் என்ன? Tell me the answer for this question. Carefully read பண்ணுங்க assertion reasoning. தமிழரசி ஏன்னு சொல்லியிருக்கிறீங்க. சஞ்சய் குமார் ஏ, பிரீத்தி ராய் ஏ, ஜெயலக்ஷ்மி ஏ. எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். டு யூ நோ த ரீசன்? ஆன்சர் ஏன்னு தெரியுமா? ஆன்சர் தெரியுமா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஏன் அப்படின்னா மொபிலிட்டின்றது என்னது? மொபிலிட்டியோட சிம்பிள் நம்ம மியூ பார்த்துருக்குறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? மியூ இஸ் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி by electric field. That is the definition. Mobility definition is the ratio of magnitude of the drift velocity by electric field. So இதில் எலக்ட்ரான் மாஸ் புரோட்டான் மாஸ், அதாவது ஹோல்ன்றது பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுடைய மாஸ் தான் இருக்கிறதுல என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஆட்டம்லேயே இருக்கிறதுலே எதுக்கு ரொம்ப மாஸ் கம்மி? எலக்ட்ரானுக்கு. மாஸ் கம்மியாக இருந்தால் அப்போ அதனுடைய ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? வெயிட் கம்மியாக இருந்தால் அது ஈஸியாக மூவ் ஆகும்ல. ஸோ அதனால் எலக்ட்ரானுடைய மொபிலிட்டி வந்து என்னவா இருக்கும்? ஹையர் தென் ஹோலுடைய மொபிலிட்டி. அதுக்கு ரீசன் இதுதான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து லெஸ் தென் ஹோல். எஸ், கரெக்ட் ஆன்சர், வெரி குட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஃபைண்ட் Vp minus Vq in the circuit shown in the figure. இது எப்படி ட்ரை பண்ணுவீங்க? கொஸ்டினை ஃபுல்லாக பாருங்கள். ட்ரை யுவர் செல்ஃப். நோட்டை கையில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கிவன், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எப்படி பண்ணலான்னு யோசிக்கலாம். ஆப்ஷனை பாருங்கள். ஸோ எல்லா ஆங்கிள்லையும் பாருங்கள் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வேறு எதையாவது ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 minutes ஆனாலும். பட் ட்ரை யுவர் செல்ஃப். அது ஐடியா கிடைச்சதா? எஸ், ஃபார்முலா ஷீட் இன்னைக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபார்முலா ஷீட்டு இன்னைக்கு ஈவினிங் கிடைச்சிரும் உங்களுக்கு. இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே கிடைச்சிரும். ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன்ல, அதுதான் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அதுதான். அகெயின் ஐ வில் ஷேர் டுடே. ஏதாவது ஐடியா கிடைச்சதா இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு? ஆப்ஷன் சியா? ஓகே ஓகே. ஸோ தமிழரசிக்கு சி வந்திருக்கு. வேறு யாருக்கு? வேறு யாருக்காவது ஆன்சர் வந்திருக்கா? கெஸ்ஸா? ஓகே, பிரவீன் சி சொல்லியிருக்கிறாரு. கோமதி சி. ஹம்சினி தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஹரிதா பியா? ஓகே. இல்லை ஏவோ பியா இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி என்னன்னு கரெக்டாக சொல்லணும். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு இல்லை, இவங்களுக்கு ட்ரை. சி, இந்த கொஷின் ஆக்சுவலாக நார்மல் மெத்தடை போடுறத விட நான் ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்.
நீங்கள் நல்லா என்னோடய கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளூ உங்கள் மைண்டில் வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் சர்க்யூட் வந்துட்டு இது 2 பேரலல், இது 3 பேரலல் வந்திருக்குது. இதுக்கு அக்கராஸில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும், அப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் ஒரு அப்ரோச் நான் கொடுக்குறேன், புரியுதான்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மல்டிபிள் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். நிறைய ரெசிஸ்டர்ஸ் பேரலில் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, பேரலல் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா அதோடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ்லேயே எது ரொம்ப ஸ்மாலோ அதை விட கம்மியான ஆன்சர் தான் என்ன கிடைக்கும், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ கிடைக்கும் பேரலாக இருக்கும்போதுன்னு சொல்லியிருந்தேன். டூ ரிமெம்பர் தட் பாயிண்ட்? 10 ohm, 18 ohm, 25 ohm இந்த மாதிரி இன்னும் எத்தனை வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் வேணாலும் பேரலாக கனெக்டாக இருக்கலாம். மல்டிபிள் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் பேரலாக இருந்தால் அது இந்த ரெசிஸ்டர்லேயே எது ரொம்ப ஸ்மாலோ அதை விட கம்மியான ஆன்சர் தான் கண்டிப்பாக கிடைக்குமே தவிர அது அதிகமாக கிடைக்காது. இது இந்த க்ளூ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்கிறதுல ரொம்ப ஸ்மால், ஓகேவா? நான் ஒரு அசம்ஷன் எடுக்க போகிறேன். நான் ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். அசம்ஷன் வச்சு எலிமினேட் பண்ண முடியாது, அதுக்காக தான் நான் வரேன். நான் அது எப்படின்றத பாருங்கள். இந்த கேஸில் நான் அசம்ஷன் எப்படி எடுத்துக்கிறேன், இதனுடைய வேல்யூவில் ஈக்குவலண்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணால் லெஸ் தென் 10 இருக்கிறதுலே 10 தான் ரொம்ப லெஸ் தென். நான் வந்து 10ன்னே எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் மை அசம்ஷன். லெஸ் தென் 10 தான் வரும். லெஸ் தென் 10ல் என்ன வேல்யூ எனக்கு தெரியாது, அதனால் நான் 10 லெஸ் தென் 10ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு அசம்ஷனுக்காக 10 எடுத்தால் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு லெஸ் தென் இன்னொரு கேஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் எது ரொம்ப கம்மி, 10 8 ohm. நான் என்ன பண்ணுறேன், இதில் 8 ohm எடுத்துக்கிறேன். என்னோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்சுவலாக என்ன எடுத்துக்கிறேன், ஒரிஜினலாக என்ன வரும், இது வந்து லெஸ் தென் 10 இப்படியே போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெஸ் தென் 10 தான் வரணும். இது கண்டிப்பாக என்ன தான் வரப்போகுது, லெஸ் தென் 8 ohm தான் வரப்போகுது. கரெக்டாக லெஸ் தென் 8 ohm தான் வரப்போகுது. ஒருவேளை இதை 8 இதை 10ன்னு இருந்ததுன்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். அப்போது இது 8 இது 10 ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். என்னோட ஈக்குவலண்ட் 8னும் 10ன்னு ஒரு அசம்ஷன் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணலாம், ஓம்ஸ்லாம் எனக்கு தெரியும். வாட் இஸ் ஓம்ஸ்லா? V is equal to IR. சீரிஸாக இருக்கும்போது கரண்ட் சேமாக எடுப்போம். இது சிம்பிளிஃபை பண்ணால் ஒரே ரெசிஸ்டர், இதில் பாஸ் ஆகிற கரண்ட் சேமாக இருக்கும். ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு கிடைக்கும், ரெசிஸ்டன்ஸ். சொல்கிறது புரியுதா? V is equal to IR. சீரியஸ் கேஸில் என்ன இருக்கும், கரண்ட்டு சேமாக இருக்கும். சீரியஸ் கேஸில் கரண்ட் ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். அப்போ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும். எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு ட்ராப் அதிகமாகவும், கம்மியாக இருக்கிறது கம்மியாகவும் இருக்கும். அப்போது நான் பொட்டென்ஷியல் ட்ராப் இங்கே எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 2 ரெசிஸ்டர் வேல்யூ பொட்டென்ஷியல் VP மைனஸ் Qவா ஆர் VP மைனஸ் VQ பொட்டென்ஷியல் ட்ராப் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கால்குலேட் பண்ணணும், சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுங்க. 18 நியூமரேட்டரில் என்ன பண்ணணும், இந்த ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? 8 இன்ட்டு என்னன்னு கிடைக்கும் உங்களுக்கு, 10 அப்படின்னு கிடைக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக எந்த ரெசிஸ்டர் கண்டுபிடிக்குமோ அது நியூமரேட்டர் போடணும். ஒருவேளை இதை கண்டுபிடிக்கணும் 10/18. சம் ஆஃப் த ரெசிஸ்டர் பை எந்த ரெசிஸ்டரில் ட்ராப் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அது நியூமரேட்டர் போடணும். பிகாஸ் V and R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் அப்படின்றதுனால. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக தான் மாற்றி போடணும். கரண்ட் கண்டுபிடிக்கணும், அதான் பண்ணியிருப்போம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன வருதுன்னு பார்க்கலாம். சாரி 4 2 சாரி 8, இங்கே 9. அப்போ ஆன்சர் என்ன வரும், 40/9 அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரும், இது 1 டைம் எடுத்துக்கோங்க. இது 4 பாயிண்ட் சம்திங் வருமா? கரெக்ட். ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், 4.44. எஸ் 4.44. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குது, ஆப்ஷன் சி. நீங்கள் ஒருவேளை இதை லெஸ் தென்னாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூ கூட எடுக்கலாம். சப்போஸ் இதை வந்துட்டு லெஸ் தென்னாக இதை நான் வந்துட்டு ஒரு 6ன்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. யூ கேன் டேக் எனி வேல்யூ, லெஸ் தென்னாக எடுக்கணும். ஆனால் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். சப்போஸ் இன்னொரு அசம்ஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃபுக்காக நான் அதை காமிக்கிறேன். நாட் நெசசரி டு டூ எவ்ரிதிங். இன்னொரு அசம்ஷன் எடுக்கிறேன். பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியும், நல்லா புரிஞ்சுக்க. ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியும், ஒருவேளை லெஸ் தென் 8ன்னு வர்றதுனால சம் வேல்யூ இதை வந்துட்டு 4 ஓம்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு 4 ஓம், அதை வந்து ஒரு பாதி ஒரு 5 ஓம்னு சும்மா எடுக்கிறதா வச்சுப்போம். அதை அப்போது எவ்வளோ வரும் இங்கே, VP மைனஸ் VQ
இது 9 ஆட் பண்ணால் இன்ட்டு இது வந்து 10ஆ அப்ளைடு வோல்டேஜ் எவ்வளோ வந்திருக்கு 10. அப்போ அகைன் என்ன வரும் பாருங்க 40/9. இன்றைக்கி 6, 7 கூட எடுக்கலாம். நான் ஜஸ்ட் ரஃபாக போட்டிருக்கிறேன். எப்படி எடுத்தீங்கன்னாலும் அந்த ரேஞ்சு வந்து 4 கிட்ட தான் வந்து நிற்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அந்த வேல்யூ வந்து டீவியேஷனில் வந்து 4 பாயிண்டில் சேஞ்சஸ் வரலாம். பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டீவியேஷன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 4 பாயிண்டில் தான் சம்திங் ஏதோ முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிட முடியும், இந்த கேஸை ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு பெருசாக இருக்காது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். இந்த மாதிரி பேரலாக இருக்கும்போது ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடு. நீங்கள் ஆக்சுவல் மெத்தடு போனீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆக்சுவல் மெத்தட் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக மெத்தடு. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும்னா சீரீஸ் முதல்ல ஈக்குவலண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கணும் ரெண்டுத்துக்கும். அப்புறம் 3த்தையும் சீரீஸ் பேரலாக இருந்து 3த்தையும் ஈக்குவலண்ட்டாக மாற்றிருக்கணும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணியிருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது 3த்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். 2த்தையும் ஃபஸ்ட்டு பேரல் ரெசிஸ்டன்ஸ், 3 ரெசிஸ்டன்ஸ் பேரலையும் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ அது 2 சீரீஸ் ஆனதுக்கப்புறம் கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் யூ வில் கெட் த ஆன்சர், பட் இட் வில் டேக் டைம். ஸோ கொஷினை பார்க்கும்போது யூ ஹாவ் டு திங்க் இன் டிஃப்ரெண்ட் வே. உங்களுக்கு ஆக்சுவல் மெத்தட் தான் போகணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கொஷினை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். ஓகே, இது 3 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த கேஸில் ரெசிஸ்டன்ஸுடைய நேச்சர் என்ன, ரெசிஸ்டன்ஸுடைய ப்ராப்பர்ட்டி சீரீஸ் அண்ட் பேரல் இருக்கும்போது ஈக்குவலண்ட்டு சீரீஸாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? 2 ரெசிஸ்டரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, 3 ரெசிஸ்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா அதனுடைய சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் எது கிரேட்டராக இருந்ததோ அதை விட கிரேட்டராக தான் ஆன்சரில் கிடைக்கும். சீரீஸாக இருந்துச்சுன்னா, பேரலாக இருந்துச்சுன்னா அதில் எது ரொம்ப ஸ்மாலரோ அதோட கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ யூ ஜஸ்ட் டேக் அன் அசம்ஷன் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர். ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். நம்ம எப்படி யோசிக்கணும்னு ஒன்று இருக்கணும். அது யோசிக்கிறதுக்கு சப்ஜெக்ட்டு கரெக்டாக புரிஞ்சிருக்கணும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டர்ஸுடைய பிஹேவியர், கெப்பாசிட்டன்ஸுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணும் சீரீஸ் பேரலில். ஏன்னா நீங்கள் வெறும் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. சீரீஸ் பேரலில் ஃபார்முலா படித்து சால்வ் பண்ணுறதுன்றது இட்ஸ் ஓகே, அது நார்மல் மெத்தட், அது போர்டு எக்ஸாமுக்கு ஃபைன். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அதை தாண்டி மேத்தமேட்டிக்கலாக என்னுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அதில் ஒரு வேல்யூ இப்படி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற அந்த ஐடியாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான், இட் இஸ் நாட் நியூ திங். ஸோ சடனாக இந்த மாதிரி இப்போ 2 கொஸ்டின் ஈஸியாக பார்த்த மாதிரி இருந்தது. திடீர்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரி வந்தவொடனே சர்க்யூட் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பேரல், இதுவும் பேரல், உங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்மாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் கால்குலேஷன் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா. ஸோ அப்போ ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ண முடியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இஃப் எ ஸ்டோன் வெயிட்ஸ் W at the equatorial surface of the earth radius R, then its weight at the elevation h அது கொடுத்துருக்காங்க R/2 from the surface will be. ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நான் ஃபார்முலாவும் கொடுத்துருந்தேன், இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. என்ன ஆன்சர் சொல்லுங்க? கிராவிடேஷன் சாப்டர். ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கிவன் என்னன்னு பாருங்க, ரொம்ப கவனமாக பாருங்க. ஆப்ஷன் டியா சுபலக்ஷ்மி, ஹரிதா? எஸ், இந்த கேஸுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். டு ரிமெம்பர் தட் ஃபார்முலா? கிரவுண்டில் இருக்கும்போது டபிள்யூன்னு இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஹைட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போகும்போது அதனுடைய எர்த்தோடைய ரேடியஸை விட பாதி ஹைட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ என்ன வெயிட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன், h = R/2 என்னன்னு சொல்லியிருந்தேன், R/n. அப்போது பர்டிகுலர் ஹைட்டில் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா W' = n/n+1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டபிள்யூன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தோம். ஒரிஜினல் ஹைட்டு. எஸ், வெரி குட் தமிழரசி, குட், கரெக்ட். என் இங்கே என்னன்னு சொல்லியிருக்கேன் இந்த கேஸில் 2 கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன என்னது 2. ஸோ அப்போ n+1 3, 2/3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு W, 4/9W, 4/9W. ஸோ இப்போ டக்குன்னு உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வருதா? ஸோ அது வேல்யூவாக கேட்டாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் W வந்துட்டு ஒரு 72 நியூட்டன்
அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட்டு. அப்படின்னா இந்த ஹைட்டு போகும்போது எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூ ஃபார்முலா ஒன்று தான். கண்டுபிடிக்க வேண்டியதில் இதில் டபிள்யூலே இருந்த டபிள்யூ டேஷ் வந்து இந்த வெயிட் மாதிரி எத்தனை டைம்ஸ் இருந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. சில கேஸில் என்ன வெயிட் இருந்திருக்குன்னு கேட்டிருப்பாங்க எக்ஸாக்டாக. ஸோ அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இதில் நான் ஏற்கனவே சில பர்டிகுலர் கேஸ் கொடுத்துருக்கேன். கிராவிடேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் நான் நடத்தின கிளாஸ் நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ நல்லா பார்த்து நோட்ஸ் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். கிராவிடேஷன் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ஐடியா வச்சு நீங்கள் எந்த கொஸ்டினுக்கும் அப்ரோச் பண்ணிட முடியும் கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும். ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். The dimension of root of epsilon naught mu naught. எப்படி ட்ரை பண்ணுவீங்க? அது டியா? எஸ், யாருக்கு டி வந்திருக்கு? சஞ்சய் குமார், ஹம்ஷினி, எஸ் ஹரிதா, எஸ் தமிழரசி, சுபலக்ஷ்மி. ஓகே, ஸோ டி தான் ஆன்சரா? பேபி ஃபேஷன் டி. எஸ் பிரீத்தி ராய், அனுஷியா. ஓகே, ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணீங்க இங்கே பாருங்கள். ஓகே, வராதவங்களோட ஆன்சர் போடுறேன், வந்தவங்களுக்கு ஓகே, நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மியூ நாட்டு எப்சிலான் நாட்லாம் வந்து டைமென்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதை எதுக்கு ஃபஸ்ட்டு மாற்றுங்க? சிக்கு மாற்றுங்க, வெலாசிட்டிக்கு மாற்றுங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கமுக்கு மாற்றுங்க. அதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி இருக்கும். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கமுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். 1 divided by root of mu naught epsilon naught. Do you remember this formula? C is equal to 1 by root of mu naught epsilon naught. Squaring on both sides பண்ணுங்க. C square equal to 1 by mu naught epsilon naught அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 by mu naught க்கு பதிலாக என்ன எனக்கு எழுதலாம்? epsilon naught கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. epsilon naught is C square equal to 1 by mu naught. இந்த உள்ள 1 by mu naught க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ root of epsilon naught by mu naught. இதில் நான் என்ன பண்ணுறேன்? root of epsilon naught அப்படியே இருக்குது. 1 by mu naught-க்கு பதிலாக என்ன போட போகிறேன்? epsilon naught C square. epsilon naught C. உங்களுக்கு ஃபார்முலா டேரெக்டாக தெரிஞ்சிருந்தா ஓகே ஃபைன். epsilon naught-ஓட வேல்யூ mu naught வேல்யூவும் டைமென்ஷன் ஃபார்முலா. அப்போ இதை என்ன சால்வ் பண்ணுவீங்க? epsilon naught ஸ்கொயர் இன்ட்டு C ஸ்கொயர். இப்போ இந்த ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? epsilon naught இன்ட்டு C அப்படின்னு கிடைக்கும். epsilon naught C அப்படின்னு கிடைக்கும். epsilon naught C உடைய டைமென்ஷன் தான் இதனுடைய டைமென்ஷன். 1 by root of epsilon mu naught by epsilon naught by mu naught ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் இன்ட்டு epsilon naught-க்கு மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி epsilon naught mu naught வரும்போது C உள்ளே கொண்டு வந்துடலாம். நீங்கள் epsilon naught வேல்யூ mu naught வேல்யூ மெமரைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சிருக்கீங்கன்னா ஃபைன், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. டேரெக்டாக அதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ரூட் எடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஒருவேளை நீங்கள் மெமரைஸ் பண்ணலை அப்படின்னா சடனாக டிரைவ் பண்ண தெரியணும். இதை எப்படி டெரைவ் பண்ணுவீங்க? epsilon naught நம்ம எதில் படிச்சிருக்கிறோம்? ஃபோர்ஸ் ஃபார்முலா. F is equal to K Q1 Q2 by R square. கான்ஸ்டன்ட் மட்டும் எடுங்க. என்ன ஃபார்முலா வரும்? Q1 Q2 by 4 pi epsilon naught R square படிச்சிருக்கோம் இல்லையா? இதில் epsilon naught மட்டும் எடுங்க. 4 pi கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் தேவையானது மட்டும் எடுங்க. epsilon naught equal to Q1 Q2 by F கீழே வந்துடும். F R square 4 பைலாம் விட்டுருங்க. டைமென்ஷன் காம்பனன்ட் மட்டும் எடுங்க. epsilon naught equal to Q1 Q2 F R square. அப்போது
இங்கே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக q1 q2 by fr² இன்ட்டு சி. கரெக்டாக? இதுக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண அவசியம் கிடையாது. எலிமினேஷனுக்கு டேரெக்டாக வாங்க. எலிமினேஷனில் நீங்கள் 2 விஷயத்தை இங்கே கன்ஃபார்ம் பண்ண முடியும். q1 q2 ஸ்பீடு வந்து மீட்டர் பை செகண்டு. ஃபோர்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியும் mLT⁻⁻2. கரெக்டாக? r²னா l² வரப்போகுது. இங்கே q1 q2ன்றது எந்த டைமென்ஷன் ஃபார்முலாவில் எடுத்தாகணும்? கரண்ட் கூட கொண்டு வந்தாகணும். q = I × t. அப்போ கரண்ட் சார்ஜோட டைமென்ஷன் என்னது? ஆம்பியர் டைம். அப்போ இங்கே ஒரு ஆம்பியர், இங்கே ஒரு ஆம்பியர். ஆன்சரில் என்ன வரணும்? ஆம்பியர் ஸ்கொயர் கண்டிப்பாக இருக்கணும். ஆம்பியர் ஸ்கொயர் எங்கே இருக்குது பாருங்கள். இதில் a⁻−1 தெரியுதா? இங்கே a மட்டும் இருக்குது. நான் இதுக்கப்புறம் சால்வ் பண்ணல. எலிமினேஷனில் நீங்கள் முடிக்க முடியுதான்னு பாருங்கள். a², 2 இடத்துல a² இருந்தால் அடுத்த கேஸுக்கு போகணும். 2 இடத்துல a² இருந்தால் இல்லைன்னா அடுத்த கேஸுக்கு போகணும். நான் சொல்கிறது புரியுதா? எஸ். ஸோ சார்ஜோடைய டைமென்ஷன் ஃபார்முலா ஸ்டாண்டர்டு ஆம்பியர் டைம். தட்ஸ் த ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் சார்ஜ். q = கரண்ட் இன்ட்டு டைமு. கரண்ட்டோட டைமென்ஷனுக்கு a போட போகிறோம், டைமுக்கு t போட போகிறோம், AT. அப்போ q × q இருக்கு இல்லையா? இங்கே வேறு எங்கேயுமே கரண்ட் வர போகிறது இல்லை. AT a × a என்ன கிடைச்சிடும்? a². எல்லாத்தையும் ஸ்டெப்ஸை போடாதீங்க. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக போட்டிருக்கேன். பட் யூ டோன்ட் டூ எவ்ரிதிங். எல்லா ஸ்டெப்ஸையும் போட்டு கரெக்டாக கடைசி ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. அந்த ஒரு ரிலேஷனை கொண்டு வந்த உடனே அதில் எது ஒரு விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு பாருங்கள். இதில் a² வரும்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா சொல்ல முடியும். இன்னொன்று அதே மாதிரி m-உடைய பவர் -1 ஒரே ஒரு இடத்துல தான் m வரும். mLT⁻²ன்றது மாசுன்றது ஃபோர்ஸில் மட்டும்தான் வரப்போகுது. வேறு எதுலையுமே மாசு வராது. அந்த m நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் போச்சுன்னா -1. ஸோ கண்டிப்பாக m⁻−1 வரணும். இதில் +1. ஒருவேளை 2 a² தான் அங்கே செக் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே ஆனால் ரெண்டுமே m⁻−1 தான் இருக்குது. அப்போ இன்னொன்று எதாவது வெரிஃபை பண்ணணும். ஸோ a² இஸ் த பெஸ்ட் க்ளூ ஃபார் திஸ் கேஸ். அவ்வளோதான். எலிமினேஷன் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் முடிச்சிடலாம். புரியுதா? இப்போ 𝜖0 μ0 வேல்யூ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி எலிமினேட் பண்ணி ரூட் எடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மறந்துடுது, ஏன்னா டைமென்ஷன் நம்ம நிறைய இருக்குது, எல்லாத்தையும் படித்து வச்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய ப்ளஸ்ஸு, உங்களுக்கு டைம் சேவிங், ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் அதை விட்டுட்டு வரக்கூடாது, ஏன்னா இது ஈஸி கொஸ்டின். ஸோ 𝜖0 μ இந்த 𝜖 காம்பினேஷனில் வந்ததுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அந்த டாபிக் போயிடணும். சியோடைய ஃபார்முலாக்குள்ளே வந்துடும். C = 1/√μ0 𝜖0. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நிறைய இடத்துல நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். தேவைப்படும் போதெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிப்போம். எனி மீடியமாக இருந்தால் 1/√μ∈. ரைட்? வெரி குட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஹவு மச் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்டு டு ப்ரொடியூஸ் an increase of 0.2% in the length of brass of wire, diameter வந்துட்டு 0.6 millimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ட்ரை பண்ணுங்க. சியா? யாருக்கு சி? போன கொஸ்டினோட ஆன்சரா சீன் போட்டிருக்கிறது? கொஸ்டின் புரியுதா?
ட்ரை பண்ணுங்க. ஃபார்முலா மறந்துருச்சா? நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணமே இது. ஓகே. ஸோ நான் ட்ரை பண்ணுறத யாராவது ட்ரை பண்ணியிருக்காருக்கா? யாருக்கா ஆன்சர்? சஞ்சய் குமார், பி வந்திருக்கா. சுபலக்ஷ்மி, எஸ். அனுஷியா, ஹம்சினி, எஸ். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் கேஸு. இதை வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மச் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. கொஷினில் கேட்டிருக்கிறது ஃபோர்ஸு இன்க்ரீஸ்டு 0.2% சேஞ்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா டெல்டா எல் பை எல் கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடலஸ் உள்ள வரும்போது என்ன அர்த்தம்? டெல்டா எல் பை எல் இதை தாங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0.2%. 0.2%னா இது எப்படி எழுதலாம்? 0.2/100. 0.2/100. டெல்டா எல் பை எல் ஈக்குவல் டு 0.2/100. பர்சன்டேஜை மாற்றினா இதான் அதோட மீனிங். டெல்டா எல் பை எல்ன்றது ரேஷியோலையும் கொடுப்பாங்க, பர்சன்டேஜ்னு கொடுப்பாங்க, ரெண்டும் ஒன்று தான். லென்த் ஆஃப் த ப்ரஷ் டயமீட்டர் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிங்க. ரேடியஸ் அப்போ என்ன வரும்? 0.6 மில்லிமீட்டர். ஸோ 0.6/2 into 10⁻³ மீட்டர். ஸோ அப்போ 0.3 into 10⁻³ மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க 0.9 into 10⁻11. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு எல் பை ஏரியா இன்ட்டு டெல்டா எல். ஃபோர்ஸ் இன்ட்டு எல் பை ஏரியா இன்ட்டு டெல்டா எல். இல்லைனா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஃபார்முலா போட்டு ஃபோர்ஸ் பை ஏரியா டிவைடட் பை டெல்டா எல் பை எல் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் இதான் கிடைக்கும். அப்பயும் ஏரியா இன்ட்டு டெல்டா எல். இந்த ஃபார்முலா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? பட் இதை நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி போடுறேன்னு பாருங்கள். நீங்கள் போட்டிருப்பீங்க ஆக்சுவலாக. எனிவே ஃபைன். ஒரு க்ளூ நான் ஏற்கனவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் திரும்ப ஒரு விஷயத்தை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல. ரிப்பீட்டடாக நான் ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒரு க்ளூ கொடுத்துனே இருந்திருப்பேன். நிறைய சிம்பிளான ப்ராப்ளம் சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு. இங்கே எங்கேயாவது 10 பவர் ஆப்ஷனில் வந்திருக்கா பாருங்கள். ரெண்டு சுச்சுவேஷன் நம்ம பார்ப்போம். ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் சேம் 10⁻⁴ வேல்யூ இருக்கலாம். இல்லைனா ஆப்ஷனில் 10⁻⁴ வேல்யூவே வரலன்னா நமக்கு அந்த 10 பவரை பற்றி ஒரி பண்ண போகிறதில்லன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டு அதை சால்வ் பண்ணும்போது இங்கே 10⁻⁴ போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் என்ன பண்ண ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷனில் எங்கேயுமே 10⁻⁻⁴ -3ன்னு கொடுக்கல. இல்லை எல்லாமே சேமாக இருக்குது. ரெண்டு கண்டிஷன் தான் நம்ம பார்ப்போம். இங்கே எங்கேயுமே 10⁻⁴ ஆப்ஷன் இல்லை கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே சேம் 10 பவர் ஆப்ஷனில் இருக்குன்னா அந்த ரெண்டு சுச்சுவேஷனுமே நமக்கு பவர் பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ நான் இந்த கேஸில் நான் எங்கேயுமே 10 பவர் எடுக்க போகிறது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதுக்கு எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். வேல்யூஸை மட்டும் தான் எடுக்க போகிறேன். எனக்கு ஃபோர்ஸ் வேணும். முதல்ல ஃபார்முலாவை முதல்ல ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஃப் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒய் இன்ட்டு ஏரியா இன்ட்டு டெல்டா எல், ஒய் இன்ட்டு ஏரியா இன்ட்டு டெல்டா எல் டிவைடட் பை எல். இதான் இப்போ ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எந்த 10 பவர் வேல்யூ எடுக்க போகிறதில்ல, டெசிமல் வேல்யூ எடுக்க போகிறதில்ல, அதோடைய ஹோல் வேல்யூ மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இப்போது ஒய் எவ்வளோ கொடுத்துருங்க? 0.9. நான் அதை 9 மட்டும் எடுக்க போகிறேன். நான் சொல்கிறது புரியுதா? நம்பர்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். 10⁻⁴ வேல்யூலாம் தூக்கிடுங்க, 0 டெசிமல்லாம் தூக்கிடுங்க, ஹோல் வேல்யூ மட்டும் எடுங்க. இங்கே 9 வந்துருக்குது. ஏரியா πr² இல்லையா? ஏரியா என்னது? πr². πr² வரும் இல்லையா? அங்கே பைக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு தெரியும் 3.14. நான் இங்கே என்ன பண்ணிக்க போகிறேன், 3ன்னு எடுத்துக்க போகிறேன். ரவுண்டிங் ஆஃப் அதை நான் 3ன்னு எடுத்துக்க போகிறேன். r² இங்கே என்ன இருக்குது? r² என்ன? டெசிமலை விட்டுருங்க, 10 பவர் தூக்கிடுங்க. 3² என்ன வரும்? 9. நான் சொல்கிறது புரியுதா? நல்லா லிசன் பண்ணிக்குவாங்க. இது இந்த கொஸ்டினுக்கு மட்டும் கிடையாது. இட் இஸ் அ காமன் பேட்டர்ன். நீங்கள் 10 பவரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சரை கெட் பண்ணக்கூடிய மெத்தட் இது. இந்த சாப்டருக்குன்னு கிடையாது. எந்த கேஸில் வந்தாலும் ஆப்ஷனை பார்த்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது 10 பவர் வேல்யூ இல்லை அப்படின்னா ஹோல் வேல்யூ வச்சு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணிட முடியும். எது அப்ராக்சிமேட்டாக நம்பர் மட்டும் வரும்னு கண்டுபிடிச்சா போதும். இங்கே 9 πr². அதுக்கப்புறம் என்ன வரணும் அடுத்தது? டெல்டா எல். டெல்டா எல் என்னது? இங்கே டெல்டா எல் 0.22. அப்போ அதை 2 மட்டும் எடுத்துக்கோங்க. பை 2 மட்டும் எடுத்துக்கோங்க. பை 100 வருமா? எல்லுக்கு பதிலாக 100ல் டெசிமல் 10² இல்லையா? பவர் தூக்கிடுங்க.
ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டர் பை 1ன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? 10 ஸ்கொயர். ஸோ ஹோல் வேல்யூ மட்டும் எடுங்க, ஜீரோலாம் தூக்குங்க, லாஸ்ட்டில் வர எந்த ஜீரோ எடுக்காதீங்க, நம்பர் 1 மட்டும் எடுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் அப்படியே. இப்போ இங்கே என்ன வரும்? 9 × 9 81, 81 × 3 என்ன வரும்? இல்லை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இது அப்ராக்சிமேட்டாக என்ன ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் பாப்பா. இதை மல்டிப்ளை பண்ணால் 9 × 9 81, 81 அதுக்கப்புறம் 3 × 2 6. கிட்டத்தட்ட ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன வந்திருக்கு? 486ன்னு வரும். ஐ திங்க் கரெக்ட். எஸ் 486. இங்கே ஆப்ஷனில் எல்லாமே எதில் இருந்திருக்குது? 2 டிஜிட்டில் இருந்திருக்குது. ஸோ எல்லாமே 2 டிஜிட்டில் இருந்திருக்குதுன்னா புட் டெசிமல் ஹியர். 2 பாயிண்ட் டெசிமல் 2 ஆப்ஷன் எல்லாமே 51, 49 அந்த மாதிரி 2 ஹோல் வேல்யூஸில் இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்டாக அங்கே டெசிமலில் அந்த 48.6ல் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 48.6க்கு நியரஸ்ட்டாக எது இருக்குது பாருங்கள். இங்கே ஆப்ஷனில் 48க்கு ரொம்ப நியரஸ்ட் எது? 51. 48.6 கிட்டத்தட்ட 49 எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா நான் எக்ஸாக்ட் வேல்யூ போடல, நான் போட்டிருக்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ ஆன்சரை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுங்க. 10 to the power கன்வெர்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி கேஸுக்கெலாம். ஸோ நியரஸ்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சா போதும், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கிடைச்சிரும். இது இந்த கொஷினுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய கொஷினை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நான் நடத்தியிருக்கிறேன். இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து 10 power வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அப்படின்னா அது எல்லாமே கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். சம்வேர் ஏதோ எலிமினேட் ஆகுது சிம்பிளிஃபை பண்ணும்போது. ஸோ அப்போ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த ஹோல் வேல்யூவை மட்டும் கண்டுபிடிச்சி நியூமரிக்கல் வேல்யூஸ் என்ன வருதுன்னு தெரிஞ்சால் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம நியரஸ்ட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் நிறைய கேஸுக்கு ட்ரை பண்ண முடியும். நாட் ஓன்லி திஸ் கேஸ், இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இதை நம்ம நடத்தும் போது நான் நிறைய தடவை ரிமைண்ட் பண்ணியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் நடத்தியிருக்கிறேன். ஸோ ரெகுலராக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த மெத்தடை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். ஸோ நீங்கள் ஆக்சுவல் மெத்தட் வேணும்னாலும் போட்டுக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். எனக்கு தேவை ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வரணும், டைம் சேவ் ஆகணும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. 10 powerலாம் போட்டு 0 பாயிண்ட் டெசிமல்லாம் வச்சு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வரணும். ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? கிளியரா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ், வெரி குட் வெரி குட். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 2 charged particles having same kinetic energy are allowed to pass through a uniform magnetic field perpendicular to the direction of motion. If the ratio of radii of their circular paths is 6:5 and their respective masses ratio is 9:4, then the ratio of their charges will be. Try பண்ணுங்க இதை. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஸ்டின், ட்ரை பண்ணுங்க. பட் எனிவே பியா? யாருக்கு பி போட்டிருக்கீங்க? விஸ்வா, வரதராஜ், ஓகே ட்ரை பண்ணலாம். தெரியலையா? ஓகே, கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எந்த சாப்டர்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்முலா டக்குன்னு வரல புரியலனாலும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் அண்ட் எந்த சாப்டருடைய கொஸ்டினாக கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் கொஸ்டின் உங்களால் கனெக்ட் பண்ண முடியலன்னா டேரெக்டாக மோஸ்ட்லி கொஸ்டின் ஒரே சாப்டருடைய கொஸ்டினாக இருக்கும், இல்லைனா 2 சாப்டருடைய கான்செப்ட் மிங்கிளாக இருக்கும். இவ்வளோதான் ஐடியா. மோஸ்ட்லி இது 2 தான் இருக்கும் எந்த கொஸ்டின் எடுத்தீங்கனாலும். இது எந்த சாப்டர்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுதா? மேக்னட்டிசம். எஸ், மேக்னட்டிசம் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஸ்டின். இது அவ்வளோ டக்குன்னு பார்த்தோன்னே போடுற மாதிரி இருக்காது, யோசித்து கொஞ்சம் சால்வ் பண்ணிங்கன்னா வந்துடும். எஸ், சுபலக்ஷ்மி நீங்கள் சொன்ன ஃபார்முலா கரெக்டு, வெரி குட். அந்த ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா தான். என்னன்னா 2 charged particles having same kinetic energy. கொஸ்டினில் இருக்கிற ஒரு க்ளூ ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணுங்கள். சேம் கைனட்டிக் எனர்ஜி சொல்லிட்டாங்க, சார்ஜ்டு பார்ட்டிகல் சொல்லிட்டாங்க, allowed to pass through uniform magnetic field
மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். கொஷின்ல இருந்து ஃபார்முலாவை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக என்டர் ஆச்சுன்னா இது நம்ம என்ன மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னெட்டிக்ஸில் பார்த்துருக்குறோம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில், மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பெர்பெண்டிகுலராக என்டர் ஆச்சுன்னா அதோடைய மோஷன் சர்க்குலராக இருக்கும். டு ரிமெம்பர் தட் ஃபார்முலா. இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்குதா? இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்து டயக்ராம், இது நான் நடத்தும்போது கான்செப்ட் நடத்தும்போது சொல்லியிருந்தேன். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஒரு சார்ஜ் பெர்பெண்டிகுலராக என்டர் ஆச்சுன்னா சர்க்குலரில் சுற்றும். இதுவே பெர்பெண்டிகுலராக இல்லாமல் எனி அதர் ஆங்கிள் என்டர் ஆச்சுன்னா ஹெலிக்கல் பாத்தில் சுற்றுன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஹெலிக்கல் பாத்தில் சுற்றும். 2 கேஸ் நம்ம படிச்சிருப்போம். அதில் அந்த கேஸ் இது. அதே மாதிரி கொஸ்டினில் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் டேட்டா வச்சு ஃபார்முலா கனெக்ட் பண்ண தெரியணும். சர்க்குலர் பாத்துன்னு சொல்லிட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, மாஸோடைய ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, மாஸ் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிட முடியும். பெர்பெண்டிகுலராக என்டர் ஆகுறதுனா இப்போ ரேடியஸ் ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு mv/qb. இதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். எல்லாருக்குமே இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலாவில் இருந்து தான் இதை ப்ரொசீட் பண்ணுன்றதை உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். அது கொஷினில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா வச்சு முதல்ல என்ன ஃபார்முலா எழுத தெரியணும். ஆர் ஈக்குவல் டு mv/qb. பட் இங்கே கண்டிஷன் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. 2 கேஸ் எடுத்துருக்குறாங்க. 2 சார்ஜ் கேஸ் எடுத்ததுனால அப்போது கைனெட்டிக் எனர்ஜி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இங்கே கண்டுபிடிச்சாகணும். அப்போது இதிலேருந்து கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலான்னு பாருங்கள். வாட் இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி? மாஸ் இன்டு வெலாசிட்டினா மொமெண்டமா? எம்வினா என்ன அர்த்தம்? மொமெண்டமுக்கு ஈக்குவல். மாஸ் இன்டு வெலாசிட்டி ஈக்குவல் டு மொமெண்டம் p/qb. மொமெண்டம் நம்ம கைனெட்டிக் எனர்ஜி கூட ஏறணும். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கிறோம்? 2m இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி பவரில் படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? கைனெட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்முலாவுக்கும் மொமெண்டம் எடுத்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m. இதிலிருந்து மொமெண்டம் கண்டுபிடிச்சிங்கன்னா √2m இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜின்னு கிடைக்கும். இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? எஸ், அதுதான். இப்போது கைனெட்டிக் எனர்ஜி ரேடியஸ், கைனெட்டிக் எனர்ஜி உள்ளே கொண்டு வந்தாச்சு. இதிலேருந்து கைனெட்டிக் எனர்ஜி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். கியூபியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆர் கியூபின்னு வந்துருமா? ஆர் இன்ட்டு கியூபி. ஃபஸ்ட்டு வேணால் இந்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். r² ஈக்குவல் டு 2m ke/qb. கரெக்டா? இதில் சார் இது வந்து qb ஸ்கொயர், q² b² அப்படின்னு கிடைக்கும். நான் சொன்ன பாயிண்ட் புரியுதா? இதிலிருந்து கைனெட்டிக் எனர்ஜி ரிலேட் பண்ணுறீங்க. q² b² நமக்கு கிடைச்சிருச்சு. கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பி கான்ஸ்டன்ட். இதில் எதெல்லாம் வேரியபிள்? மாஸு, q, r. அதை மட்டும் எடுங்க. r² டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு மாஸ் இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி, மாஸ் இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி பை என்ன மட்டும் இருக்கும்? q². சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வேரியபிள் கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியபிள் கிடையாது. சரியா? இதில் எது இதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதான் வேரியபிள். இது ரேஷியோ r1:r2 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ் கொடுத்துட்டாங்க m1:m2, q2/qன்னு கேட்குறாங்க. கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல்ன்றதுனால இதில் கைனெட்டிக் எனர்ஜி ரிலேஷன் டெரைவ் பண்ணுங்க. அடுத்தது டெரைவ் பண்ணால் என்ன வரும்? இதிலேருந்து கேஇ வேணும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். r² q² பை m, r² q² பை m ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? இப்போது அது ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துப்போம். இதான் இப்போ கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் வச்சுக்கிட்டா அப்போ 2 கேஸுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்னது? 2 கேஸுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்னது? ke1 ஈக்குவல் டு ke2ன்னு எடுத்துக்க வேண்டியதான் 2 கேஸு. அப்போ இதில் எழுதும்போது கைனெட்டிக் எனர்ஜி r² q² பை mன்னு வரதுனால r1² q1² பை m1²ன்னு போடணும். ஈக்குவல் சொன்னதால நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அடுத்தது r² r2² q2² பை m2². ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும்? q1 q2 வேணும் இல்லையா? எஸ். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே m1² வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? m
m1 m2. ஓகே, இந்த r1 by r2 இங்கே வந்தால் ஹோல் ஸ்கொயர் ஆகிடுமா, இன்ட்டு இங்கே வந்தால் என்ன ஆகிடும், m2 இங்கே வந்துடும், m2 m1 அப்படின்னு கிடச்சிரும். q2 இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா q1 q2 by q1 ரெண்டு ஸ்கொயர் ரெண்டுனால ஹோல் ஸ்கொயர். நமக்கு இதான் வேணும், q2 by q1 q1 by q2. சரியா, அது ஒன்றும் உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. இங்கே ஆப்ஷனில் அவங்க வந்து எக்ஸாக்டாக கேட்கல, இந்த ரேஷியோ ஆஃப்னு கேட்டிருக்காங்கன்னா q1 by q2 இல்லைன்னா q2 by q1 ஒரு ஆப்ஷனில் ரேஷியோன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து எதுன்னு சொல்லலை அப்படின்னா நீங்கள் q1 by q2 ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், இல்லைனா q2 by q1 ரெண்டுத்தில் எது இருந்தோ ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க ஆப்ஷனில். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலன்னா ஒரு பாசிபிள் தான் ஆப்ஷனில் எப்பவுமே கொடுப்பாங்க, அது எப்பயுமே அப்படி தான் இருக்கும் ஆன்சர். சரியா, இப்போ அதான் இதை சால்வ் பண்ணுங்கள். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் டைரெக்டாக என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். r1 r2 ரேஷியோவில் வந்துருக்குது 6:5 அதானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 6/5 ஹோல் ஸ்கொயர் m2 by m1 m1 by m2 9:4னா 4/9 அர்த்தம். m2 by m1 என்ன அர்த்தம், 4/9 ஈக்குவல் டு q2 by q1 ஹோல் ஸ்கொயர் இல்லையா. q2 by q1 இங்கே வச்சுக்கோங்க, ஸ்கொயரிங் வந்தால் ரூட் ஆகிடும், ஸ்கொயரிங் வந்து என்ன ஆகிடும், ரூட் ஆகிடும். அப்போ இதை ரூட் எடுத்தால் 6/5 மட்டும் வெளில வரும், 4 ரூட் எடுத்தால் 2, 9 ரூட் எடுத்து ஸ்கொயர் ஒன் டைம் வெளில வந்துடும், இது 2 இது 3. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 2. அப்போ ஆன்சர் என்ன வருது, q2 by q1 ஈக்குவல் டு 4/5 4/5 அதாவது 4:5. புரியுதா, நீங்கள் q1 by q2 எடுத்தீங்கன்னா 5:4 வந்திருக்கும். 5:4 ஆப்ஷனில் இல்லைன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணி ஆகணும், q2 by q1 என்னென்னு பார்க்கணும். அது ஒன்று தான் ஆப்ஷனாக கொடுப்பாங்க, அவங்க பர்டிகுலராக q1 q2 சொல்லலை. தென் த ரேஷியோ ஆஃப் த சார்ஜஸ் வில் பின்னு கேட்குறாங்கன்னா ஸோ வி கேன் டேக், நம்ம ஜென்ரலாக q1 by q2 கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைனா q2 by q1. அந்த ஆன்சர் இல்லைனா அப்படி ரிவர்ஸ். ஏன்னா அவங்க பர்டிகுலராக எது நியூமரேட் டினாமினேட்டர் அவங்க சொல்லலை, ஜஸ்ட் ரேஷியோன்னு கேட்டிருக்கிறதுனால ரேஷியோ நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். q1 by q2 எழுதலாம், இல்லை q2 by q1 எழுதலாம், மென்ஷன் பண்ணலை அப்படின்னா. டு யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா. ஸோ இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கொஸ்டின் டேட்டா கிளியராக இருக்குது பாருங்கள். 2 சார்ஜ்டு ஹேவிங் சார்ஜ்டு பார்ட்டிகல் சேம் கைனடிக் எனர்ஜி. இந்த இடத்துல இந்த க்ளூ நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எதை நீங்கள் ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நல்ல ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சார்ஜ் என்ட்ரு ஆச்சுன்னா ரேடியஸ்க்கான ஃபார்முலா, ரேடியஸ் மாஸ் இதெல்லாம் உள்ளே வரும்போது R = mv/qb. ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அப்போ r² இதில் வந்துட்டு கைனடிக் எனர்ஜி எப்படி உள்ளே கொண்டு வரணும்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மொமெண்டம் தேவைப்பட்டால் இப்படி கொண்டு வரணும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு இன்கேஸ் அப்கமிங் எக்ஸாம்லையோ இல்லை ஏதாவது மாடலில் கனெக்ட் ஆச்சுன்னா தேவைப்படும். ஸோ அதனால தான் இதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் இதில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? கிளியரா இந்த கொஸ்டின் ஓகே தானே? ஸோ ஃபார்முலா மறந்துருந்தால் இப்போ ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நடத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதே மாடல் நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்துருக்குறோம். இதே மாடலில் நம்ம ஏற்கனவே இன்னொரு கொஸ்டின் பார்த்துருக்குறோம். பட் ட்ரை திஸ் கொஸ்டின் ஆல்சோ. அட் எ மெட்ரோ ஸ்டேஷன் a girl walks up a stationary escalator in 20 seconds. If she remains stationary on the escalator, then the escalator takes her up in 30 seconds. Then time taken by her to walk up on the moving escalator will be. ட்ரை பண்ணுங்க. இது ஏற்கனவே நீட்டில் வந்து ஒரு மாடல் ஓல்டு கொஸ்டின். நீட்டில் வரதுக்கு முன்னாடி இது வேற ஒரு என்ட்ரன்ஸ் வந்த கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க.
என்னது சியா, ஹரிஹரன், வரதராஜ், எஸ், ஷேக் அப்துல்லா, அனுஷியா, எஸ். ஓகே, ஃபைன் ஃபைன், எஸ். ஆன்சர் ஆக்சுவலாக கரெக்டு தான், ஆன்சர் கரெக்டு தான். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போது அவங்களுடைய டோட்டல் ஸ்பீடு, எஸ்கலேட்டர் மூவிங்கில் இருக்கும்போது ஒரு அவங்க ரன்னிங்கில் இல்லாதப்போ ஒரு வெலாசிட்டி இருக்குது, எஸ்கலேட்டர் வெலாசிட்டி. இவங்க ஒரு ஸ்பீடில் போகும்போது, எஸ்கலேட்டர்ஸில் இருந்து இவங்க ஒரு மூவில் போகும்போது ஒரு ஸ்பீடு இருக்குது. இப்போ ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் டோட்டல் ஸ்பீடு, ரெண்டு ஸ்பீடு சேர்ந்து தான் டோட்டல் ஸ்பீடு. அப்போது எஸ்கலேட்டருடைய ஸ்பீடு ப்ளஸ் அந்த பர்சனுடைய வாக்கிங் ஸ்பீடு, வெலாசிட்டி, டோட்டல் வெலாசிட்டின்றது என்னது? எஸ்கலேட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போது எஸ்கலேட்டரும் மூவ் ஆகுது, இவங்களும் ரன்னிங்கில் இருக்கிறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணால் ரெண்டு ஸ்பீடு சேர்ந்து தான் டோட்டல் ஸ்பீடு. ஸோ டோட்டல் ஸ்பீடு V is equal to V1 + V2. அப்போ டோட்டல் ஸ்பீடுன்றது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டி அப்படின்னு அர்த்தம். இப்போது அவங்க எஸ்கலேட்டரில் இந்த கிரவுண்ட்லேருந்து ஏதோ ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க எஸ்கலேட்டர் மூலிமா. அப்போது கிரவுண்டில் தான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வாக்கிங்கில் போகும்போது அதே டிஸ்டன்ஸ் தான், எஸ்கலேட்டரில் போகும்போது அதே டிஸ்டன்ஸ் தான். ரெண்டுமே எஸ்கலேட்டர் ப்ளஸ் வாக்கிங் ரெண்டு சேர்ந்து போனாலும் டிஸ்டன்ஸ் என்னது? சேம். அதனால் அவங்க அதே டிஸ்டன்ஸ் தான் V1ல் போகும்போதும், டைம் வேறு, நடந்து போகும்போது வேறு டைம் எடுத்துருக்கும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா. அடுத்த கேஸில் சேம் டிஸ்டன்ஸு வாக்கிங்கில் போகும்போது எடுக்கிற டைம் வேறு. இது ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் ஸ்பீட். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்பீட் ஈக்குவல் டு V1 + V2, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டோட்டல் ஸ்பீட் எடுத்து டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம், V1 V2 இதில் எடுத்து டிஸ்டன்ஸ் சேம் தான், டைம் தான் மாறுது. இதில் T1 இதில் T2. அப்போது இது எல்லாத்துலேயும் என்ன கேன்சல் பண்ணிக்கலாம்? டியை கேன்சல் பண்ணிக்கலாம். 1/t ஈக்குவல் டு 1/T1 + 1/T2. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். T2 + T1 T2 + T1 T1 T2ன்னு கிடைக்கும் 1/t. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா T தானே நமக்கு வேணும். அப்போ T is equal to T1 T2 T1 + T2ன்னு கிடைக்கும். T1 + T2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் என்னென்ன டைம் கொடுத்துருக்குறாங்க? பர்சன் வாக் ஸ்டேஷ்னரி வந்துட்டு 20 செகண்ட் எஸ்கலேட்டரில் போகும்போது, வாக்கிங்கில் போகும்போது தானே 30 செகண்ட். ஸோ அப்போ 20 30 20 30. ஸோ அப்போ 20 × 30 இங்கே என்ன வரும்? 20 + 30. ஸோ அப்போ 20 × 30 / 50 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 0 0 கேன்சல். இது 4 × 3 என்ன வரும்? 12. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் 12 செகண்ட் இஸ் த ஆன்சர். கரெக்டா? புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக இது ஸ்டெப்ஸு. பட் ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு மெத்தட் எப்படி ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அவங்க எஸ்கலேட்டரில் மட்டும் போகும்போது 20 செகண்ட், வாக்கிங்கில் போகும்போது 30 செகண்ட், ரெண்டுமே சேர்ந்து போனால் 30க்கும் 20க்கும் நடுவில் தான் என்ன வர முடியும்? இந்த டைம் வரும். ஏன்னா டைம் குறையும், ஸ்பீடு அதிகமாகுது. எஸ்கலேட்டரும் போகுது, அவங்களும் வாக்கிங்கில் போகிறாங்க. ரெண்டுமே சேர்ந்து போகிறதுனால ஸ்பீடு என்ன ஆகும்? அதிகமாகும். ஸ்பீடு அதிகமாச்சுன்னா டைம் குறையும். ஒரு இடத்த ரீச் பண்ணுறதுக்கு அதிகமான ஸ்பீடில் போனால் டைம் கம்மியாகும். ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதனால் இந்த கேஸில் கண்டிப்பாக என்ன வர முடியாது? 60 செகண்ட் கண்டிப்பாக வர முடியாது. 60 செகண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வர முடியாது. 30க்கும் 20க்கும் நடுவில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ரெண்டுமே இந்த கேசஸ் இருக்கிறதுனால எதில் வர முடியாது? 25ன்றது ரொம்ப நியரஸ்ட்டு. 25ன்றது ரொம்ப நியரஸ்ட்டு 30க்கு, வாக்கிங் போகிற டிஸ்டன்ஸுக்கு நியரஸ்ட்டாக வருது. அவ்வளோ ரேஞ்சுக்கு இருக்காது. ஸோ மீதி இது ரெண்டுத்துல தான் ஆன்சராக இருக்க முடியும். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம். சரியா? பர்ஃபெக்டாக வேணும்னா இதுதான் மெத்தட். இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எதில் பார்த்துருந்தோம்? இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கைனமேட்டிக்ஸில் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினோட நேம் கூட நான் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ப்ரீத்தின்ற ஒரு நேம் போட்டு, ப்ரீத்தின்ற கேர்ள் வந்துட்டு எஸ்கலேட்டரில் ஃபஸ்ட்டு போனாங்க, அது ஒரு டைமு. அதுக்கப்புறம் வாக்கிங்கில் போனாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து போனாங்க அப்படின்னு இருக்கும். சரியா? அதே மாடல் கொஷின் தான் இது. மெட்ரோ ஸ்டேஷன் போட்டு கேர்ள்னு அப்படி கொடுத்துட்டாங்க. ரைட்? எஸ். நெக்ஸ்ட் வாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்தது
தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் per second by a laser of power 6.6 into 10 to the power minus 3 watt producing light of wavelength 600 nanometer Planck constant கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க? இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நான் நடத்திருக்கிற இந்த மாடல் வச்சு வெயிட் 1 செகண்ட். வெயிட் சம்திங் இஷ்யூ, டெக்னிக்கல் இஷ்யூ. நான் செக் பண்ணுறேன் நான். எஸ், இப்போ தெரியுதா? கிளியரா இருக்கா? கிளியரா? எஸ். அது ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ஆகி ஆஃப் ஆகிடுச்சு அந்த போர்டு. வேறு ஸ்டுடியோவுக்கு மாறி இருக்கேன். ஓகே ஓகே, திரும்ப அதெல்லாம் எழுதணும். அதில் எதுவுமே சேவ் ஆகலை அந்த ஃபைல். வேறு எந்த கொஷின் பார்த்துருந்தோம்? இந்த கொஷின் தான் ஆரம்பித்தோம். கரெக்ட். எஸ் எஸ். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்களா யாராவது? ஆன்சர் வந்ததா? நேரம் கேப் இருந்தது, இதில் போட்டிருக்கலாமே நேரம். எஸ், ஏ வந்துருக்குதா? ஆப்ஷன் ஏவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லோரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்போது. வெரி குட்.
எப்படி கண்டுபிடிச்சிங்க? பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்த ஞாபகம் இருக்குதா? பவர் P is equal to பவரோட ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? எனர்ஜி பை டைம். வேவ் லென்த்தில் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? hc by lambda. hc by lambda. n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருந்ததுன்னா n into hc by lambda. ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி தான் என்னது? E is equal to h nu இல்லைனா hc by lambda வேவ் லென்த்தாக இருந்தால். n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருந்ததுன்னா n into hc lambda t அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தானே கேட்டிருக்காங்க. தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ n by t நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட்னா இதிலிருந்து n by t அப்படியே வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். லாம்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பவர் இன்ட்டு லாம்டா பை hc இங்கே வந்துடும். கரெக்டா? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பர் யூனிட் டைம், யூனிட் செகண்ட் சொல்லணும், டைம் கீழே வந்துடும் n by t. ஸோ hc இங்கே வந்துடும், லாம்டா அங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பவர் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 6.6 into 10 power minus 3. What is wavelength? 600 nanometer. அதே 6 into 10 power minus 7 எழுதிக்கலாமா? நானோமீட்டர் இல்லையா? 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பை h வந்துட்டு 6.6 into 10 power minus 34 into c வந்து 3 into 10 to the power 8. 3 into 10 power 8. ஸோ இதில் 6.6 6.6 கேன்சல் ஆகிடும். இது 3 2. ஸோ ஆன்சர் 2ல் வந்துட்டாலே வேலை முடிஞ்சது. ஹோல் வேல்யூ எதில் வரும்? 2ல் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் டேலி பண்ண தேவையில்லை. ஒன்ஸு ஹோல் வேல்யூ 2ல் வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே ஃபர்தராக டேலி பண்ண அவசியம் கிடையாது. புரியுதா? 10 பவர்னு கொண்டு போன அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரே இடத்துல தான் 2 வந்திருக்குது. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். ஓகே, எஸ், வெரி குட். நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். An ideal gas is taken from a point that from a point A to the point B shown in figure. Keeping the temperature constant, the work done in this process. இந்த கேஸுக்கான ஒர்க் டன்னை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எதுக்கு ஷார்ட்கட்? இதுக்கா? ட்ரை பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். நேற்று பார்த்தோம் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும்போது ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம். ஃபைனலாக கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா ஏரியான்னு அர்த்தம். ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஏரியா கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? ஒர்க் டன் கிடைக்கும். இங்கே ஒர்க் டன் எந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராஃப் பாருங்க, இது இருக்கு இல்லையா? இதுதான் ஒர்க் டன். A to B டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த லைனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும்? ஏரியா கண்டுபிடிச்சாகணும். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு அவங்க இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சாகணும். அதாவது லைக் திஸ். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் வரைஞ்சாகணும். ஓகே, இப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்க்க முடியுதான்னு பாருங்கள். இந்த ஷேப் இதான் இப்போ ஏரியா. இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சுது. புரியுதா? இது என்ன ஷேப்புன்னு தெரியுதா? திஸ் இஸ் கால்டு ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் டைரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இப்போ இதில் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் நீங்கள் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஞாபகம் இருக்கா? ஒர்க் டன் ஈக்குவல் டு இந்த கேஸில் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் வந்துட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ். ட்ரெபீசியம் உடைய ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் A ஈக்குவல் டு, இப்போ வந்துட்டு இது ரெண்டு பேரலல் சைடுன்னு வச்சுக்கோங்க. இது A, இது B. இதான் ஹைட்டு H. இந்த பக்கம் பார்க்கும்போது ஹைட்டு H. நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? இது ரெண்டு பேரலல் சைடு. இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? ஹைட்டுன்னு எடுத்துக்கிறோம்.
நீங்கள் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இல்லை டிஸ்டன்ஸ் டீன்னு எடுத்துக்கோங்க. சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் பை 2 இன்ட்டு ஹைட். ஆக்சுவலாக இதுதான் ஃபார்முலா. அதுக்கு ஏரியா ஆஃப் ட்ரெபிசியமுடைய ஃபார்முலா. இப்போ ஒர்க் டன் W ஈக்குவல் டு நீங்கள் இது ட்ரெபிசியம் ஷேப்பில் இருக்குது. இது ரெண்டு தான் பேரலல் சைட்ஸு. கரெக்டாக? இது ரெண்டு தான் நமக்கு என்னது பேரலல் சைடில் வரும். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போட்டாலே வந்துடும் நினைக்கிறேன். இதில் ஈஸியாகவே இருக்கும். அது இவ்வளோ பெருசாக தேவையில்லை. ஸோ என்ன வரும் பாருங்க அந்த ஷேப் படி. PA + PB ஹைட் வந்துட்டு இங்கே என்னது இந்த இடத்துல ஹைட்டுன்றது இதுதான். PB - VA இந்த இடத்துல இது ஹைட்டு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு PA இது மொத்தமாக இது மட்டும் எவ்வளோ இருக்கும் PB. That is sum of parallel sides. VB minus VA. அப்போ எப்படி எழுதலாம் இது? half of PA plus PB into PB minus VA. Option D is the answer. Option D is the answer. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஆக்சுவலாக இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் இது. ஸோ இதில் A to B வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒர்க் டன் கேட்குறாங்க. ஒர்க் டன் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம். ஸோ அப்போ ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணணும்னா இதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? க்ளோஸ்டு ஏரியா கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஏரியா கால்குலேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபார்முலா ஈஸியாக கிடச்சிடும். half ஆஃப் இது இந்த டிஸ்டன்ஸ் வந்து பேரலல் சைடு. இது ரெண்டு பேரலல் சைடு. இது ஹைட்டு VB minus VA. ஸோ half ஆஃப் PA + PB இன்ட்டு VB minus VA அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். இந்த क्वेश्चन ஆன்சர் சொல்லுங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெபாசிட்டர் 4.5 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டன்ஸ் இஸ். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதை? வந்துதா? யாருக்காவது ஐடியா? எஸ், இதில் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். முதல்ல இது ஈக்குவலண்ட்டாக மாற்றுங்க. இது ரெண்டு சீரியஸாக மாற்றினா வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். எப்பயுமே சீரியஸாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். இது ரெண்டு பேரலாக இருந்தால் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 + 3 9. கரெக்டாக? கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் பேரலாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். 9 மைக்ரோஃபாரட். கெப்பாசிட்டர் பேரலாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும் 9 மைக்ரோஃபாரட். கரெக்டாக? அப்போ இந்த சர்க்யூட் இப்போ எப்படி இருக்கும்? like this இருக்குமா? ஸோ இது வந்துட்டு 4.5 மைக்ரோஃபாரட், இது 9 மைக்ரோஃபாரட். இதுதான் ஆக்சுவலாக அங்கே இருக்குது. இது வந்துட்டு 10 வோல்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த 4.5 மைக்ரோஃபாரட் அக்ராஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் இங்கே பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். சீரியஸாக இருந்தாலே பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். பட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸில் எப்படி பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்க்கணும். C = Q/V. கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்னது? C = Q/V. கெப்பாசிட்டன்ஸும் V என்னது? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தெரியுதா? கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் ட்ராப் என்னவா இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். சொல்கிறது பாயிண்ட் புரியுதா? ரைட்? எஸ்,
ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஏரியா ப்ளஸ் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். அது ஒர்க் அவுட் பண்ணி ஃபைனலாக அதை டெரைவ் பண்ணணும். ட்ரெபிசியம் ஈஸியாக இருக்கணும்னா டேரெக்டாக போட்டேன். சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v. அப்போது இதனுடைய இப்போ இது C1 இது C2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் V1 கால்குலேட் பண்ணோம்னா சம் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் C1 ப்ளஸ் C2 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் ஒன்னுடைய வேல்யூ நியூமரேட்டர் வரும்னு சொல்லியிருந்தேன். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அர்த்தம் சம் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் C1க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும்னா C2 கெப்பாசிட்டன்ஸ் மேலே வரணும். கெப்பாசிட்டன்ஸும் V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதிகமாக கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருந்தால் பொட்டன்ஷியல் ட்ராப் கம்மியாக இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுல பொட்டன்ஷியல் ட்ராப் அதிகமாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரெண்டு கேஸ்லையுமே. இன்ட்டு டோட்டல் வோல்டேஜ். டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ? 12. இவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை C2 என்னது 9. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 9 ப்ளஸ் இது 13.5 இன்ட்டு என்ன வந்திருக்கு? 12 வோல்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்ராக்சிமேட் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். 12 தானே, என்ன மாற்றி போட்டிருக்கனா? ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கேஸ் பண்ணலாம், அதான் சொன்னேன்ல உங்களுக்கு. ஏரியா நீ கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் ப்ளஸ் ட்ரையாங்கிள் போட்டு சால்வ் பண்ண முடியும். கால்குலேட் ஸ்டெப்ஸ் எடுக்கும், அவ்வளோதான். வரும். ட்ரெபிசியம் ரெண்டு ஷேப் வச்சு கால்குலேட் பண்ண முடியும். இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சால்வ் பண்ண என்ன வருது நியரஸ்டா? ஆப்ஷன் டி வருதா? ஆப்ஷன் டி வருதா? உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை வேணால் இப்படி போடுங்க. 9 டிவைடட் பை இது 9 ப்ளஸ் 4.5 9/2 எழுதலாமா? அப்போ 9 ப்ளஸ் 9/2 இன்ட்டு 12 வச்சுக்கோங்க. 13.5 போடாமல் இதை ஆட் பண்ணும்போது 9 ப்ளஸ் 9/2 என்ன வரும்? இந்த வேல்யூ. இதுலேருந்து 9 காமனாக எடுத்துக்கலாமா? 9 காமனாக எடுத்துட்டா 1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 12. 9 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரும்? 1 to 3/2. அப்போ 2/3ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு தென் இந்த கேஸில் V ஈக்குவல் டு V ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 8 வோல்ட். சொன்ன பாயிண்ட் புரியுதா? நீங்கள் இந்த 4.5 9/2 எடுத்துட்டீங்கன்னா இன்னும் சால்வ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் அந்த C1 + C2 ஆட் பண்ணி 13.5 வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 4.5 பார்த்தாலே தெரியும். இட் இஸ் half of 9/2. அதனால் 9/2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 9 ஈஸியாக கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சரை கெட் பண்ண முடியும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கேஸும் ரெசிஸ்டன்ஸ் கேஸும் சீரீஸாக இருந்தாலே வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அது ரெசிஸ்டராக இருந்தாலும் சரி, கெப்பாசிட்டராக இருந்தாலும் சரி, சீரீஸ் கனெக்ஷனாக இருந்தால் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். பேரலாக இருந்தால் அக்ராஸில் சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். அது சீரீஸ், அது கெப்பாசிட்டன்ஸாக இருந்தாலும் சரி, ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி. பட் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி மாறும். ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்கும்போது அதிகமான ரெசிஸ்டன்ஸுக்கு அதிகமான பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். பிகாஸ் V is equal to IR. வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் வோல்டேஜும் கெப்பாசிட்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அந்த டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கெப்பாசிட்டன்ஸ் வரும்போது என்ன பண்ணுறோம், அந்த டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு என்ன வரும்? A body is released from height of 30 meters vertically downwards. The speed of the body at which potential energy is twice that of kinetic energy is. ட்ரை பண்ணுங்க.
ஐடியா கிடைச்சதா ஏதாவது? என்ன கொடுத்துருக்குறாங்க? a body is released from height 30 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். இங்கிருந்து இது கீழே எங்கே ரிலீஸ் ஆகுது? இது வந்துட்டு ஒரு ஹைட். இந்த ஹச் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? 30 மீட்டர். இப்போ இந்த பால் வந்து இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதாங்க அந்த ஆப்ஜெக்ட். இதில் the speed of the body at which potential energy is twice அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல potential energy என்னவா இருக்குதா? 2 times of kinetic energy ஈக்குவலாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பை law of conservation of energy நமக்கு ஆல்ரெடி தெரியும் total energy always conserved. அதுதான் நமக்கு உள்ள கொண்டு வந்தாகணும். total energy இந்த இடத்துல என்ன இருக்கும்? total energy equal to இந்த இடத்துல இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே கைனெட்டிக் எனர்ஜி 0, அதனால இங்கே டோட்டல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது இனிஷியல் எடுத்துப்போம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இனிஷியல். அப்போ டோட்டல் இனிஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இங்கே மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது கைனெட்டிக் எனர்ஜி 0 இந்த கேஸுக்கு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது 0. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. பட் இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எடுத்தீங்கனாலும் டோட்டல் எனர்ஜி உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். சம் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பேர் தான் என்னது? டோட்டல் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்ன அர்த்தம்? டோட்டல் எனர்ஜி அட் எனி பாயிண்ட். கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். அது சேமாக தான் இருக்கும். கைனெட்டிக் எனர்ஜி வேல்யூ வேறையாக இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ வேறையாக இருக்கலாம். ஆனால் அதோட சம் என்னவா தான் இருக்கும்? டோட்டல் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கால்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஃபார்முலா எழுதுனீங்கன்னா டோட்டல் இனிஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் ஃபைனல் எனர்ஜி. டோட்டல் இனிஷியல் எனர்ஜி டோட்டல் ஃபைனல் எனர்ஜி ஈக்குவல். இதில் தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்த டோட்டல் கைனெட்டிக் ஃபைனல் எனர்ஜி வந்து 2 times ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருந்திருக்குது. இப்போ இதையும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? கைனெட்டிக் எனர்ஜி எடுத்துப்போம். கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனலில் கைனெட்டிக் எனர்ஜி எடுத்துக்கோம். 3 times ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? டோட்டல் ஃபைனல் எனர்ஜி. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இங்கே. இது டோட்டல் இனிஷியல் எனர்ஜினா டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஃபார்முலா என்ன? mgh. இனிஷியல் வந்துட்டு mgh. ஸோ அப்போ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 3 times ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். 3 times ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா எப்படி சால்வ் பண்ணலாம்? அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க கொஸ்டினில்? வாட் டு ஃபைண்ட் ட்வைஸ் தட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி சொல்லிட்டு ஆக்சிலரேஷன் ஆஃப் கிராவிட்டி கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது ஸ்பீடு ஆஃப் த பாடி. அந்த பாயிண்ட்ல என்ன ஸ்பீடு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ mgh 3 இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? half mv ஸ்கொயர். ஸோ அப்போ எம்மும் கேன்சல் ஆகிடும். மீதி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கிராவிட்டி 10, ஹைட்டு 30, 3/2 v ஸ்கொயர். இதில் எது கேன்சல் ஆகும்? இந்த 3 இது கேன்சல் பண்ணால் 10. கரெக்டா? அப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன வரும்? 2 × 100ன்னு வரும். 10 × 10 100 ஈக்குவல் டு v ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து v ஈக்குவல் என்ன வரும்? ரூட் எடுத்திங்கன்னா 100 ரூட் எடுத்தால் 10√2 10√2. ஆன்சர் வந்துட்டு 10√2 மீட்டர் ஸ்கொயர். சாரி, மீட்டர் பர் செகண்ட். புரியுதா? இந்த ஆன்சர் வந்ததா எல்லாருக்கும்? எப்படி ஆன்சர் போட்டிருக்குன்னு தெரியுதா? கொஸ்டினை கொஞ்சம் கவனமாக ரீட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. A body is released from a height 30 meter
vertically downward னு சொல்லிட்டாங்க. Speed of the body at which potential energy is twice that of kinetic energy சொல்லிட்டாங்க. potential energy ஒரு particular பாயிண்ட்ல அந்த 30 மீட்டர் கீழே வந்ததுக்கு அப்புறம் அங்க potential energy இருக்கும், kinetic energy இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப அது twice னு சொன்னதனால total energy always conserved, law of conservation. எந்த பாயிண்ட் நீங்க எடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல இருக்கிற kinetic energy potential energy ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் any instant. எந்த பாயிண்ட்ல நீங்க சூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ரைட்? எஸ். அடுத்த क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. The power of lens is 1.25 per meter கொடுத்துக்கறாங்க. In a particular medium, refractive index of lens is 1.5 and radius of curvature is 20 cm and 40 cm respectively. The refractive index of the surrounding medium. Refractive index of the surrounding medium என்னன்னு கேட்டுக்கறாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண தெரியுதா பாருங்க. கண்டுபிடிச்சீங்களா? இந்த ஃபார்முலா பவர் கொடுத்துட்டாங்க. பவரை டயாப்டர்ல கொடுக்காம 1.25 per meter னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் refractive index of the lens கொடுத்துட்டாங்க. radius of curvature சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது மீட்டர்ல இருக்குது, இது சென்டிமீட்டர்ல இருக்குது, மாத்தி ஆகணும். அதுக்கப்புறம் அது எந்த லென்ஸ்னு சொல்லிட்டாங்க? பை கான்வெக்ஸ். refractive index of the surrounding medium கேட்டுக்கறாங்க. அப்ப எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. எப்படி எழுதலாம்? 1/f equal to n2/n1 minus 1. n2/n1 minus n1 1/r1 minus 1/r2. இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா 1/f equal to n2/n1 minus 1 1/r1 minus 1/r2 அப்படின்னு ஃபார்முலா. இதுல n2 வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதான் கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ் வந்து n2. 1/f க்கு பதிலா நம்ம பவர் p ன்னு எழுதலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஒரு வேல்யூவா. பவர் p ன்னு எழுதிக்கலாம். n2/n1 ல இது எவ்வளவு கொடுத்தாங்க? 1.5 n1 தான் கண்டுபிடிக்கணும். அதான் क्वेश्चन. அதாங்க மீடியம். 1/r1 இருக்கு இல்லையா? சென்டிமீட்டர் மீட்டரா மாத்துங்க. r1 equal to சைன் கன்வென்ஷன் எழுதும்போது பிளஸ் னு வரும் இந்த கேஸ்ல r1 க்கு. அப்ப பிளஸ் 20 into மீட்டரா மாத்தினா 10 power -2 மீட்டர். 0 -1 கேன்சல் ஆயிடும், -1 ஆயிடும். 2 into 10 power -1 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். r2 என்ன வரும்? -40 சென்டிமீட்டர். அப்ப இத எப்படி எழுதலாம்? -4 into 10 power -1 மீட்டர். 0 கேன்சல் ஆச்சுனா மீட்டர் கண்டிப்பா மாத்தி ஆகணும். அப்ப சைன் கன்வென்ஷன் எழுதும்போது இது நெகட்டிவ்ல வரும். r1 r2 பை கான்வெக்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரேடியஸ் பாசிட்டிவ் வரும், செகண்ட் ரேடியஸ் நெகட்டிவ் இருக்கும். ரைட்? 1 by இந்த வேல்யூ என்ன இருக்கு பாருங்க. 2 into 10 power -1. 10 power -1 மேல போனா 10 power +1. அதனால இங்க 10/2. இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். இங்க என்ன வரும்? 10/4. நான் சொல்றது புரியுதா என்ன பண்றேன்னு? -4 into 10 power -1 ல 10 power -1 மேல போனா 10 power +1 ஆயிடும். அதனால 10 power +1/4 அப்படி நமக்கு கிடைச்சிரும். பவர் என்ன கொடுத்துட்டாங்க? 1/f பவருக்கு ஈக்குவல். அதனால 1.25 ஈக்குவல் டு இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? 3/2 ன்னு எடுத்துக்கிறேன். இதை 1.5 3/2 ன்னு எடுத்துப்போம். சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். -1 இது எல்சிஎம் எடுங்க. 2 ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணால் என்ன ஆகிடுங்க? 20 ஆகிடுமா? 20 + 10/4 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? 2/2 மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1.25 நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 0.125 into 10 power -1. சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும் 0.125 வந்துட்டு 1/8ன்னு போடுவோம். நம்ம ஞாபகம் இருக்கா? அதனால் எனக்கு அது சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுனால இப்படி மாற்றிக்கிறேன். -1 வராது +1.
0.125 இங்கே ஷிஃப்ட் பண்ணி இன்ட்டு 10 போட்டுருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ அப்படியே கிடைக்கும். 3/2 n1 minus 1 இன்ட்டு இது சிம்பிளிஃபை பண்ணால் 30/4. 30/4 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? இது 2, இது 15. கரெக்டா? மீதி இருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணுங்க. 0.125 நான் 1/8 எழுதிக்கிறேன். 1/8 இன்ட்டு 10. ஏன்னா ஏற்கனவே நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் அந்த வேல்யூவை. இங்கே 15/2 இருக்கு இல்லையா, இது அப்படி இங்கே கொண்டு வாங்க. இங்கே இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன ஆகிடும்? 15/2 இங்கே வந்தால் 2/15. 2/15 ஆகிடும். மீதி எது மட்டும்தான் இருக்கும்? 3/2 by n1 minus 1. n1 minus 1 இது மட்டும் தான் இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இது எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. இது 4 டைம்ஸ், இது 2, இது 3. கரெக்டா? ஸோ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2. ஆன்சர் இங்கே 1/6 மைனஸ் 1 இங்கே வந்தால் +1 ஆகிடும். மீதி எது மட்டும் தான் இருக்குது? 3/2 by n1. இது எல்சிஎம் எடுத்துங்க. 1 into 6, 6 plus 1 7. 7/6 equal to 3/2 by n1. இப்போ n1 தானே வேணும். அப்போ இதை கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. n1 equal to 3/2. இது கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 6/7. 6/7 அப்போ கேன்சல் பண்ணால் இது என்ன ஆகிடும்? 1, இது 3. அப்போ இதிலிருந்து சிம்பிளிஃபை பண்ணால் n1 equal to 9/7. That is refractive index of the medium. n1 equal to 9/7. ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்க. எங்கே இருக்கு? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 9/7. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா எப்படி நான் ஃபார்முலா உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன்னு? இது டைரக்ட் ஃபார்முலா தான். பட் டைரக்ட் ஃபார்முலா இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக போடணும். அது நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும். ஸோ நான் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம். அந்த 0.125 நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா 125 நம்பர் வந்தாலே எனக்கு 1/8க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை 0.125 ஈக்குவலண்ட்டாக மாற்றிட்டா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், அதை நான் அந்த அப்படியே வச்சு பண்ணாலும் பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தனால அப்படி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ ட்ரை பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். The effective resistance between P and Q, the electric circuit shown in the figure. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் தெரியுதா? 2R 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 2R. அப்போ இது ரெண்டு பேலன்ஸ்டாக இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ்னால எந்த இம்பாக்டும் இருக்காது. கரெக்டா? தெரியுதா? பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். அதனால இந்த இடத்துல அக்ராஸில் there is no potential difference. 2R 2R. அப்போ இந்த சர்க்யூட்டோட ஈக்குவலண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது 2R 2R, இங்கே R R, இது 2R 2R. இப்படி தான் ஆக்சுவலாக சர்க்யூட் இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் இப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க இதை? 2R 2R 4R ஆகிடும். கரெக்டா? 4R. அதுக்கப்புறம் இங்கே R + R 2R. இங்கே 2R 2R என்ன ஆகிடும்? 4R ஆகிடும். 4R ஆகிடும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், பேரலாக இருக்கும்போது 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் பேரலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் ரெசிஸ்டர் என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வேல்யூ. 4R by 2 போட்டால் என்ன கிடைக்கும்? by 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 2R அப்படின்னு கிடைக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது ரெண்டுத்தையும் பேரலாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர் by 2 பேரல் ரெசிஸ்டர்ஸ் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா அதில் எத்தனை ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவலாக இருக்குதோ அதில் ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ பை த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வேல்யூ போட்டால் ஈக்குவல் ரெசிஸ்டர் கிடைக்கும். இதுவும் 4R, இதுவும் 4R. இது ரெண்டு மட்டும் எடுத்தால் பேரலாக இருக்குது 4R வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் சேமாக இருக்கிறது இந்த ரெண்டு. அதனால் அது 2R. இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2Rனு கிடைக்கும். அப்போது இந்த சர்க்யூட் ஃபைனலாக எப்படி இருக்கும்? இதுக்கு பதிலாக 2R, இதுக்கு பதிலாக இந்த 2R. அவ்வளோதான், இதுதான் கிடச்சிருக்கும். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2R வரும். இது மட்டும் 2R. இப்போ இது ரெண்டும் என்னது? பேரலல். 2 ரெசிஸ்டர்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்தால் RP ஈக்குவல் டு R1 R2 by R1 + R2. If 2 resistors are connected in parallel இருந்தால் அப்போ இங்கே 2R into 2R
ரெண்டு வேறு ரெசிஸ்டர் அப்படின்றதுனால பை 2R + 2R. சால்வ் பண்ண என்ன வரும்? இது 8 8 × R × R பை இங்கே 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா R + R. அப்போ இங்கே என்ன ஆகும்? இது 4 டைம்ஸ். ஸோ அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் R × R பை R + R. என்ன ஆன்சர் வரலையா? எங்கே மிஸ் பண்ணியிருக்கிறேன்? சரி, இங்கே 2 வரணும்ல, 4 போட்டேன், மாற்றி போட்டேன் அப்ளிகேஷன். 2 × 4 இல்லையா? 4R பை 2 காமனாக எடுத்துகிட்டு R + R. 2R × R by R + R. 2R × R by R + R. Option A is the answer. Option A. புரியுதா எப்படி ஆன்சரை கொண்டு வந்திருக்குன்னு? இது பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கேஸ். ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா ஈஸி ஆன்சர் வந்துடும். இது 2 2R இங்கே அக்ராஸில் இது வராது, பட் இந்த ரெசிஸ்டர் இருக்கும். இது இதில் ஜங்ஷன் கிடையாது, இது கிராஸில் இருக்குது, இது பேரலல் இது கூட. அப்போ பேரலில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். A body of mass slides down along frictionless inclined plane from a height h and just complete the motion in a vertical circle of radius 2 meter after reaching the bottom. What is the value of height h? என்ன வரும்? இது எந்த கேஸ்ன்னு தெரியுதா? பிரேக்கா? சரி கொடுக்குறேன். சொல்லுங்க, இந்த கேஸுக்கு ஆன்சர் என்ன வரும்? A body of mass m slides down along frictionless inclined plane, radius கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? h = 5/2 × R. இது எந்த கேஸ்ன்னு தெரியுதா? இது எந்த ஷேப்னு தெரியுதா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் கேஸ். இந்த மாதிரி ஒரு கேஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ஃபால் ஆகுது, ஃபால் ஆன உடனே அது என்ன ஆகும்? வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் போயிட்டு சுற்றும். இதான் ரேடியஸு, இது ஹைட்டு ஹச். இந்த ஹைட்டுக்கும் ரேடியஸுக்கும் உள்ள ரிலேஷன் இது எனி ஆப்ஜெக்ட் இது இப்படி ஃபால் ஆகுது. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? ஹைட்டுக்கும் ரேடியஸுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ ஏதோ ஒரு ஹைட்டில் இருந்து கீழே விழுதுன்னா அது என்ன ஆகணும்? கீழே விழுந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனாக ஃபார்ம் ஆகணும்னா இது எவ்வளோ ஹைட்டு இந்த ரேடியஸ் இருந்திருக்கணும்? அந்த கண்டிஷன் என்ன? ப்ரொபோர்ஷனாலிட்டி. புரியுதா? அப்போது ஆர் டயாமீட்டராக இருந்தால் என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? 5/4 D. டயாமீட்டராக இருந்தால் 5/4 D. ஓகேவா? 5/4 D. இங்கே ரேடியஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தேர்ஃபோர் h = 5/2 × ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? இதில் 2 மீட்டர். ஸோ அப்போ அது 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் என்னது? 5 மீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். வந்துதா? சி வந்துதா எல்லாருக்கும்? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். In Young's double slit experiment, the intensity of light at a point on the screen where the path difference is lambda = I. The intensity of light at a point where path difference becomes lambda/3 இருந்தால் இதை விட கம்பேர் பண்ணால் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேஸுக்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் இது இந்த வருஷம் உங்களுக்கு 2026 இந்த மாடலில் தான் ஒரு கொஷின் இருந்தது. 2026 நீங்கள் சால்வ் பண்ணதில் ஒரு கொஷின் இந்த மாடலில் தான் இருந்தது. ஆக்சுவலாக என்னன்னா இன்டென்சிட்டி YDSC கேஸில் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா I = 4 times of I0 வரும். 4 time கரெக்ட். 4 I0 cos square 5/2 இதான் ஃபார்முலா. 4 times of I0 cos square 5/2 phase difference. இதான் ஃபார்முலா. இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சொல்லுங்க, டவுட்டா? என்ன டவுட்?
எஸ் குட் மார்னிங் ஓம் சாய் சொல்லுங்கள் ஹரிதா என்ன டவுட் டைப் பண்ணுங்க என்ன டவுட் டைப் பண்ணுங்க எஸ் குட் மார்னிங் சம்டைம்ஸ் எல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணல இங்கே பாருங்க இது எது சீரியஸ் பேரல்னு பார்த்து ஆட் பண்ணணும் இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இது முதல்ல பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் 2R இருந்ததுனால இது பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் எந்த இம்பாக்ட் இல்லை அதை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டா இது ரெண்டு சீரியஸ் இதெல்லாம் இது ரெண்டு சீரியஸ்னா ஆட் பண்ணணும் எது சீரியஸ் எது பேரலல்னு பார்க்கணும் ஃபார்முலா இருக்கு நமக்கு இது ரெண்டும் சீரியஸ் 2R + 2R ஆட் பண்ணா 4R பிகாஸ் ஆஃப் சீரியஸ் கனெக்ஷன் இதுலயும் 2R + 2R 4R சீரியஸ் கனெக்ஷன் இந்த R + R என்ன வரும் 2R இது மூணுமே என்னது இது ரெண்டு சீரியஸா இருந்தனால இப்போ இந்த மூணு பேரலலா இருக்குது இந்த மூணு பேரலல்ல ரெண்டு பேரலல்ல ஒரே ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இருக்குது ரெண்டு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஒரே ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் பேரலாக இருக்கும்போது எல்லாமே ஈக்குவலாக இருந்ததா இல்லை அதில் 2-3 ஈக்குவலாக இருந்தாலும் சரி எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பேரலில் ஈக்குவல் வேல்யூ இருக்குதோ அதனுடைய ஈக்குவலன்ட் ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ பை எத்தனை ரெசிஸ்டருக்கு சேம் வேல்யூ இருக்குது அதான் n R/n சொல்லியிருந்தேன் இங்கே 4R ஈக்குவல் அதனால் 4R/2 போட்டால் இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸோட ஈக்குவலன்ட் பேரல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட முடியும் இது ரெண்டும் பேரல் அப்படின்றதுனால புரியுதா இது ரெண்டும் பேரலல் இது ஆக்சுவலாக சீரியஸ் அதனால் ஆட் பண்ணியிருக்கிறோம் இது கூட டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது இது சீரியஸ் அதனால் ஆட் பண்ணி ஃபைனலாக இது ஆட் பண்ணதுக்கப்புறம் 4R இப்படி இது ஆட் பண்ணால் 4R இது ஆட் பண்ணால் 2R இது ரெண்டு சீரியஸ் இது மூணுமே தனித்தனியாக சீரியஸாக இருக்குது அதனால் இது 4R இதனுடைய சிம்பிளிஃபைடு டயக்ராம் இது அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரே ரெசிஸ்டராக மாறிடுச்சு அதுக்கப்புறம் இது பேரலாக இருக்கும்போது இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டும் வேறு ரெசிஸ்டர் இது 2 ஸ்மால் ஆர் இது கேபிட்டல் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் ஆன் பேரலாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் R = R1 R2 R1 + R2 புரியுதா ரைட் எஸ் இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சுதா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதுவும் ஆல்ரெடி நமக்கு நீட்டில் வந்த மாடல் கொஸ்டின் ஏற்கனவே வந்த முக்கியமான ஒரு கொஸ்டின்லையும் ஒன்று அதாவது அடிக்கடி ரிப்பீட்டான ஒரு மாடல் கொஸ்டினில் ஒன்று ஒர்க் எனர்ஜி சாப்டருடைய ஒரு முக்கியமான கொஸ்டின் இது ரைட் அடுத்தது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா I = 4I0 cos square 5/2 இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு கேஸ் கொடுக்குறாங்க கேஸ் 1 கேஸ் 2 எடுத்துக்கோங்க இந்த ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா இது திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி YDSC கேஸில் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது ஆஃப்டர் இன்டர்ஃபியர் ஆனதுக்கப்புறம் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸ் கொடுத்துருக்குறாங்க கேஸ் 1 கேஸ் 2 ஃபஸ்ட்டு கேஸ் எடுங்க கேஸ் 1 என்னன்னா அதுக்கு முன்னாடி ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸுக்கு எடுத்திங்கன்னா டெல்டா phi = 2π/λ × டெல்டா λ இதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவோட மீனிங் என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கும் பாத் டிஃப்ரென்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா phi-க்கும் டெல்டா λ-க்கும் ஸோ இதுக்கு பேர் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதுக்கு பேர் என்னது ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதுக்கு பேர் பாத் டிஃபரன்ஸ் இதுல இருந்து கன்வெர்ட் பண்ணி ஆகணும் கன்வெர்ட் பண்ணால் தான் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியும் இந்த 5 வேணும்னா அதுல இருந்து தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் கேஸில் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆன் த ஸ்க்ரீன் பாத் டிஃபரன்ஸ் வந்துட்டு λ = I இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செகண்ட் கேஸில் இப்போ இது இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அட் பாயிண்ட் வேறு பாத் டிஃபரன்ஸ் வந்துட்டு λ/3 மாறிச்சுன்னா அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஓகே அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு கால்குலேட் பண்ணுங்க டெல்டா phi = அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க 2π/λ × λ அப்போ என்ன ஆகுங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க λ கேன்சல் ஆகிடும் ஃபேஸ் டிஃபரன்ஸு 2πன்னு கிடைக்கும்
இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. I equal to 4I0 cos square 5/2 இல்லையா? 5/2 எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது? 2π. அப்போ 2π/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். காஸ் பையோட வேல்யூ -1 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4iன்னு கிடைக்கும். 4I0 இது 4 டைம்ஸ் ஆஃப் I0. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? 4 டைம்ஸ் ஆஃப் I0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. செகண்ட் கேஸுக்கு என்ன வரும் பாருங்க. கேஸ் 2 எடுங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து டெல்டா லாம்டா ஈக்குவல் டு லாம்டா, செகண்ட் கேஸில் டெல்டா லாம்டா ஈக்குவல் டு லாம்டா/3 இருந்தால் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க. இதான் செகண்ட் கேஸ். அதை ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டிகளை கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும்னு கேட்டுருக்காங்க. அப்போது லாம்டா/3 அப்படின்றத நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. டெல்டா ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு இதுக்கு பதிலாக லாம்டா/3. லாம்டா/3 லாம்டா லாம்டா கேன்சல் ஆகிடும். 2π/3ன்னு கிடைக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? 4 டைம்ஸ் ஆஃப் I0 காஸ் ஸ்கொயர் 5/2. 5க்கு பதிலாக 2π/3/2ன்னு வரும். இந்த 2 கேன்சல். அப்போ காஸ் π/3. காஸ் π/3னா 60. 60னா அப்போ என்ன வரும்? 1/2. ஸோ அப்போ 4I0 காஸ் π/2 π/3 காஸ் 60 1/2 இது ஹோல் ஸ்கொயர் வரும். 4I0 இன்ட்டு 1/4 என்ன கிடைக்கும் ஆன்சர்? ஆன்சர் என்ன கிடைக்கும்? I0ன்னு கிடைக்கும். I ஈக்குவல் டு இது I டேஷ்னு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு I0ன்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து I0 கண்டுபிடிச்சா என்ன வரும்? இதுலேருந்து I0 கண்டுபிடிங்க. I/4 ஈக்குவல் டு I0. அதை எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore I dash ஈக்குவல் டு I0க்கு பதிலாக என்ன எழுதலாம்? I/4. ப்ரீவியஸ் இன்டென்சிட்டியோட எத்தனை டைம்ஸ் வரும்னு கேட்டுருக்காங்க. ப்ரீவியஸ் இன்டென்சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது இது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? லாம்டா ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் பாத் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இன்டென்சிட்டி என்னன்னு கிடைச்சது? 4iன்னு கிடைச்சது. இதுவே அவங்க கேட்டுக்க ரெண்டாவது கேஸுக்கு லாம்டா/3 பாத் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ஐன்னு கிடைச்சிருக்கு. ப்ரீவியஸை கம்பேர் பண்ணும்போது என்ன வரும்? அது I0ன்னு கிடைச்சிருக்கு. ப்ரீவியஸை கம்பேர் பண்ணும்போது அதோட இன்டென்சிட்டியோட 1/4 வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது 4 டைம்ஸ் ஆஃப் ஐனா அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் லாம்டா/3 வரும்போது இவ்வளோ ஆன்சர் வந்திருக்கும். இதே மாடல் கொஸ்டின் தான் 2026ல் கேட்டிருந்தாங்க. சரியா? ரைட். எஸ். பிரேக் வேணுமா? எல்லோரும் பிரேக்கில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களோ? டைம் என்ன ஆகுது? சரி, ஓகே. சரி சரி சரி, ஓகே. ஸ்மால் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருமே பிரேக் கேட்குறீங்க, அதனால் ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. வில் கண்டினியூ. அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க டக்குன்னு. எஸ், இப்போ கேட்குதா? கிளியரா இருக்கா?
ரைட். எஸ், அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க இந்த கொஸ்டினுக்கு. In series LCR circuit, resistance is 18 ohm and impedance is 33 ohm. An RMS voltage of 220 volt is applied across the circuit. The true power consumed AC circuit is. எப்படி சால்வ் பண்ணுவீங்க இதை? Any idea? LCR சர்க்யூட்ல பவரோட ஃபார்முலா என்ன? Power equal to VRMS square into Z into cos phi. VRMS square by Z into cos phi. Cos phi நீங்க எதுக்கு ஈக்குவலா எழுத முடியும்? Cos phi எதுக்கு ஈக்குவல்? R by Z க்கு ஈக்குவல். அப்போ பவர் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. VRMS square by Z cos phi க்கு பதிலா R by Z ன்னு எழுதலாம். So VRMS square into R by Z square. சால்வ் பண்ணு. பவர் கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் 18 ஓம் கொடுத்துட்டாங்க. இம்பிடன்ஸ் வந்துட்டு 33, அதுக்கப்புறம் வோல்டேஜ் 220. ஸோ விஆர்எம்எஸ் ஸ்கொயர்னா இப்போ என்ன வரும்? 220 into 220, ரெசிஸ்டன்ஸ் 18, இம்பிடன்ஸ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 33. ஸோ Z ஸ்கொயர்ன்றனால 33 into 33. இதை கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா? இல்லை, 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. இது 3 டைம்ஸு, இது 2 டைம்ஸ் 20. அதே மாதிரி இது 3 டைம்ஸு, இது 2 டைம்ஸு 20. இதை 3 into 3 9. என்ன வரும் இப்போ? 2. 9 into 2 18. 4 into 2 8. 800 watt. 800 watt. புரியுதா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கிளியரா? எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதா? இது பவரோடைய ஃபார்முலா. அதில் காஸ் ஃபையோட வேல்யூ நமக்கு தெரியும். அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லீஸ்ட் கவுண்ட் of main scale of screw gauge is 1 millimeter. The minimum number of division on its circular scale required to measure 5 micrometer of a wire is. அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? What is the formula of least count? Least count equal to screw gauge pitch divided by number of circular division. Number of circular division. ஓகேவா? அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்காக. கொஸ்டினில் லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 5 மைக்ரோமீட்டர். 5 into 10 power minus 6. பிச் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 1 millimeter. The least count of the main scale. அதான் என்னது? பிச். மெயின் ஸ்கேலோடைய மினிமம் வேல்யூ கொடுத்துட்டாங்க 1 millimeter. 1 into 10 power minus 3 by x. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது கேன்சல் ஆனால் 10 power minus 3 கிடைக்குங்க. அவ்வளோதான். அப்போ x equal to இந்த டேர்ம் கொண்டு வாங்க. 1 by 5 into 10 power minus 3
1/5 னா 0.2 10 power minus 3 மேலே போனால் ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 200. ஸோ ஆன்சர் இஸ் 200. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? எஸ். இதில் வந்து டைரக்டர் ஸ்க்ரூ காஜோடைய ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன் போட்டு இல்லை சப்ஸ்டிட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 2 ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் சார்ஜஸ் each of magnitude 4 × 10 power minus 8 coulomb from a dipole. Their separation is 2 × 10 power minus 2 centimeter. When this dipole is placed in an external field 4 × 10 to the power 8 Newton per coulomb சொல்லிருக்காங்க. The value of maximum torque கேட்டிருக்காங்க. maximum torque என்ன அர்த்தம்? theta 90 degree வந்துரும். The work done rotating through 180 degree கேஸ் கேட்டிருக்காங்க. work done கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு கேஸுக்கும் ஃபார்முலா இருக்குது நமக்கு. என்ன ஃபார்முலா? டார்க்கு. டார்க்குடைய ஃபார்முலா டார்க் டவுஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. டார்க் டவுஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. மேக்ஸிமம் டார்க்னா என்ன அர்த்தம்? தீட்டா 90 டிகிரி. டார்க் மேக்ஸிமம் வரனா பி இன்ட்டு இ மட்டும் வரும். வாட் இஸ் பி இன்ட்டு இ? 2AQ. டைபோல் மொமெண்டோடைய ஃபார்முலா இது. எலக்ட்ரிக் டைபோல் 2AQ இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. செப்பரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2A எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். Their dipole separation is 2 × 10 power minus 2 centimeter. 2 × 10 power minus 2 centimeter க்கு 10 power minus 3. Q எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 × 10 power minus 8. 4 × 10 power minus 8 into electric field என்ன? 4 × 10 to the power 8 plus 8. 4 × 10 to the power plus 8. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 10 power minus 8 plus 8 கேன்சல். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது இதுதான் 10 power minus 5 இருக்கும். ஸோ 32 10 power minus 5 இருக்கா? ஆப்ஷனில் எங்கேயா இருக்கா பாருங்க. 32 ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது டார்க்கு தான். இது சென்டிமீட்டர் இல்லையா? மில்லிமீட்டர் கிட்ட சென்டிமீட்டர். 2 × 10 power minus 2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 2A டிஸ்டன்ஸ் வந்து 2 × 10 power minus 2 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா 10 power minus 2 ஆகும். -3 கிடையாது 10 power minus 2 ஆகும். அப்போ என்ன வரும்? ஆன்சரில் 10 power minus 4. ஸோ 32 × 10 power minus 4 தான் மேக்ஸிமம் டார்க்கு. இதுதான் மேக்ஸிமம் டார்க்கு. ஸோ மேக்ஸிமம் டார்க் அப்போ இதாக வந்திருக்கு. 32 × 10 power minus 4 ரெண்டு இடத்துல வந்துருக்குதா? இப்போ இது ரெண்டும் கிடையாது. இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். 32 × 10 power minus 4 இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் இருக்கணும். அடுத்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? பொட்டென்ஷியல் எனர்ஜி. வாட் இஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா? ஒர்க் டன் ஆர் பொட்டென்ஷியல் W ஆர் U ஈக்குவல் டு PE cos θ1 minus cos θ2 இல்லைனா மைனஸ் பி காஸ் தீட்டா 2 மைனஸ் காஸ் தீட்டா 1 போடணும். அப்போ இந்த கேஸில் எந்த ஆங்கிள் சொல்லியிருக்கிறாங்க? 0 to 180 டிகிரியா? ரொட்டேட்டிங் ஃப்ரம் 0 to 180 டிகிரின்னு அர்த்தம். பிஇ காஸ் 0 மைனஸ் காஸ் 180. ஸோ பிஇ காஸ் 0 வேல்யூ 1 காஸ் 180 -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 2 times ஆஃப் பிஇன்னு வரும். ஆல்ரெடி மேக்ஸிமம் டார்க்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க? டவுஸ் ஈக்குவல் டு பிஇ. அப்போது டவுஸ் ஈக்குவல் டு பிங்கிறது 2 times. அப்போ 2 இன்ட்டு இதோட மேக்ஸிமம் ஆன்சர் என்ன வந்து அப்படியே வந்துடும். 32 × 10 power minus 4 டைரெக்டாக போட்டுக்கலாம். நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ண அவசியம் கிடையாது. ஸோ 64 × 10 power minus 4 ஜூல். ஸோ எங்கே 64 வந்துருக்கு பாருங்க? ஆப்ஷன் டி. இது 32 × 10 power minus 4. இது 64 × 10 power 64 × 10 power minus 4 ஜூல். புரியுதா? எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். டார்க்கு வந்து மேக்ஸிமம் சொன்னதுனால தீட்டா நமக்கு இங்கே என்ன ஆகிடும்? 90 டிகிரி ஆகிடும். அதுக்கப்புறம் 0 to 180 டிகிரி ரொட்டேஷனில் ஒர்க் டன் என்ன நடந்துன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் செக் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஒர்க் டன் கண்டுபிடிக்கும் போது பி ஆல்ரெடி நம்ம டார்க்கு என்ன கண்டுபிடிச்சிடும்? பி மட்டும்தான் வந்துருக்குது. அதனால் இங்கேயும் பி இன்ட்டு இன்னு வந்தனால அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2 times சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் நமக்கு டேரெக்டாகவே கிடச்சிடும். ரைட்.
லாஜிக் கேட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இது எதுக்கான ட்ரூத் டேபிளாக இருக்கும்? எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு என்ன போடுங்க? 0 0 0 0 போட்டால் இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு இங்கே 0 வருமா? கரெக்ட். பிக்கு நீங்கள் பி வந்துட்டு நேராக நாட் கேட்டில் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ இதுக்கு நேராக இங்கே 0 வந்துடும். இங்கே 0 போடுறதுனால இங்கே என்ன ஆகிடும்? நாட்டு கேட்டு 0 என்ன பண்ணும்? 1ன்னு மாற்றி கொடுக்கும். அப்போ இங்கே 0 1ன்னு போகும். இது என்ன கேட்டு? அண்டு கேட்டு. அண்டு கேட்டாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனா 0 × 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இந்த கேட்டில் 0 வந்து டேரெக்டாக நாட்டு கேட்டு கரெக்டாக. அப்போ இங்கே 1 0 கொடுத்தா இதில் 1, இங்கே 0 டேரெக்டாக கரெக்டாக இருக்குது. 1 × 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 6 கேட்டு 0 + 0 ஆட் பண்ணால் என்ன வரும்? 0. அப்போ ரெண்டுமே 0வாக இருந்தால் ஆன்சர் 0 வரணும். ரெண்டுமே 0வாக இருந்தால் 0 ரெண்டு கேஸில் தான் வருது. இதில் 1 வந்திருக்குது, இதுலேயும் 1 வந்திருக்குது. அதனால் இது ரெண்டு கிடையாது, ரெண்டு 0வாக இருக்கும்போது. இதில் தான் ரெண்டுமே 0வாக இருக்கும்போது 0, இதுலேயும் 0 வந்திருக்குது. அடுத்து ஏதாவது இன்னும் ரெண்டு எடுங்க. ரெண்டுமே 1 வந்தால் என்ன வருதுன்னு பாருங்கள். ரெண்டுத்துல எது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே 1 1 எடுங்க. ரெண்டு ஆப்ஷன் எடுத்தால் போதும். 1 1 போட்டிங்கன்னா இங்கே நேராக 1 கனெக்ட் ஆகிருக்குது. பி டேரக்ட் நாட் கேட்டில் கனெக்ட் ஆகிருக்குது. 1 போட்டால் இங்கே 0 ஆகிடும். அப்படியே இங்கே 1 போட்டால் 1 அப்படியே வந்துடும். இந்த 1 அப்படியே இங்கே வந்து 0 ஆகிடும். அப்போ 1 × 0 0, இங்கேயும் 1 × 0 0, 0 + 0 ஆட் பண்ணால் 0ன்னு வரும். அப்போ ரெண்டுமே 1 போட்டால் ஆன்சர் என்ன வரும்? 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சொல்கிறது புரியுதா? லாஜிக் கேட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட்டு ரெண்டுமே 0 செக் பண்ணுங்கள். அப்புறம் ரெண்டுமே 1 செக் பண்ணுங்கள். ரெண்டுத்துல செக் பண்ணும்போது அதை வச்சு நம்ம எலிமினேஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெண்டுமே 0 போட்டால் 0 வருது, இதில் வரல. மீதி ரெண்டுத்துல ரெண்டுமே 1க்கு இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ அதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதில் எது வர ஆன்சர் வருதோ அதுதான் கரெக்டு. மீதி இருக்கிறது அது எலிமினேட் பண்ணிடலாம். நீங்கள் ஆல் 4 செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லாஜிக் கேட்டுக்கு நீங்கள் இந்த கேஸில் ஆல் 4 நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். சப்ஜெக்ட் கிளியராக இருந்து அதை பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். Next question. A solid sphere is rolling down an inclined plane. Then the ratio of its translational kinetic energy to its rotational kinetic energy. Solid sphere னு சொல்லிட்டாங்க, rolling னு சொல்லிட்டாங்க தெளிவா, rolling down. Inclined plane, then the ratio of their translational kinetic energy க்கும் rotational kinetic energy குள்ள ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க. Translational kinetic energy, rotational kinetic energy ரெண்டு பார்த்துருவோம் நம்ம. Rotational kinetic energy உடைய ஃபார்முலா half of I omega square. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? Rotational kinetic energy உடைய ஃபார்முலா half of I omega square. half of I omega square அப்படின்றது தான் kinetic energy நம்ம பார்த்தது. இதில் solid sphere கேஸுக்கான inertia 2/5 mr square. 2/5 mr square. இதான் என்னது? இந்த கேஸுக்கான இனர்ஷியா ஃபார்முலா. ஒமேகா வங்கி நம்ம எப்படி எழுதலாம்? ஒமேகா வந்து லீனியர் கூட கனெக்ட் பண்ணுங்க. V = R ஒமேகா. V = R ஒமேகா. அப்போ இதிலிருந்து ஒமேகா ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும்? V/Rன்னு கிடைக்கும். அப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா V²/R². இது எல்லாத்தையும் ஒரே வேரியபிளுக்கு மாற்றணும். half of inertia of solid sphere. ரோலிங் ஆகும்போது இனர்ஷியா ஆஃப் சாலிட் ஸ்பியர் ஃபார்முலா. ஸோ இனர்ஷியாவோட டேப்லெட்ஸ் நம்ம சொல்லியிருக்க முக்கியமான ஃபார்முலா படித்து வச்சுக்கணும். ஸோ இது சென்டர் ஆஃப் த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக எடுத்து சுற்ற ஆரம்பிக்கும். 2/5 mr square. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் ரேஷியோ எடுக்கும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண முடியும். எனக்கு வேல்யூ மட்டும் தான் வந்துருக்குது. 2 கேன்சல். அப்போ 1/5 இந்த R² கேன்சல் ஆகிடும். 1/5 mv² வரும். இதான் என்னது? ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி. இந்த கேஸில் ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா ரோலிங் ஆகும்போது half of mv². ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்ன தெரியும்? டிரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. டிரான்ஸ்லேஷனல் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா half mv². half of mv² தான் டிரான்ஸ்லேஷனல் கேஸுக்கான ஃபார்முலா. அப்போது இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்குறாங்க. எது ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க? எது ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க? the ratio of translation energy to rotational energy. அப்போது டிரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ரேஷியோ எடுங்க. இது வந்துட்டு half of mv² பை இது என்ன வந்திருக்குது? 1/5 mv². 1/5 mv². இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. mv² கேன்சல் ஆகிடும். இது 5/2. 5/2 எவ்வளோ வரும்? 0.5. 2.5. ஆப்ஷன்
A is the answer. 2.5 வந்ததா? எல்லாருக்கும் வந்ததா? ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ரோலிங் ஆகும்போது நான் நேற்று நடத்தும்போது முந்தின நேற்று நடத்துன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொட்டேஷனல் மோஷன். ரோலிங் ஆகும்போது 2 டைப் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஒரு கைனடிக் எனர்ஜி டியூ டு ரோலிங்னால அதில் ரொட்டேஷன் நடக்கும், டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ரொட்டேஷனால் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் டிரான்ஸ்லேஷனாக இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் கைனடிக் எனர்ஜியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்லேஷனுக்கும் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கு ரேஷியோ எடுத்திருந்தா ஒருவேளை என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். Next one, the frequency of first overtone of a closed pipe of length L1 is equal to that of the first overtone of an open pipe length L2. The ratio of their lengths L1 by L2 என்னன்னு கேட்டிருக்காங்க. So L1 by L2 என்னன்னு கேட்டிருக்காங்க. first overtone of closed pipe. நேற்று தானே ஃபார்முலா கொடுத்துருந்தேன். ஐ திங்க் 2 days முன்னாடி நடத்துன்னு நினைக்கிறேன். இது closed organ pipe. closed organ pipeல nth overtone கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? ஞாபகம் இருக்கா? frequency of nth overtone. இது வந்துட்டு closed FC 2n plus 1 into V divided by 4 times of LC. ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? to remember this formula, nth overtone closed organ pipeக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இது nth overtone closed organ pipeக்கு. ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு என்ன கொடுத்துருந்தேன்? nth overtone இருந்தா ஓப்பன் ஆர்கன் பைப் ஜெனரல் ஃபார்முலா இது. nth overtone F நாட்னு எடுத்துக்கோங்க. ஓப்பனுக்கு F நாட். n plus 1 into V by 2 times of L நாட்ன்றது length of open organ pipe. length of open organ pipe. ஞாபகம் இருக்கா இந்த ரெண்டு ஃபார்முலாவையும்? இப்போ அப்படியே கேஸுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன் ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பை L1 சொல்லிட்டாங்க. நம்ம அங்கே LCL கொடுத்துங்க. L1 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன் ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப்பு. அப்போ L1க்கு L2க்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் L1 to L2? அப்போ ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ்டு ஓப்பன். அப்போ இங்கே எழுதுங்க F1ன்னு எழுதுனீங்கன்னா இது nth ஓவர்டர்ன் இல்லையா? இங்கே என்னன்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு ஈஸியாக இருக்கும். இப்போ F1ன்னு போட்டிங்கன்னா இங்கே 1 போடுங்க. 1 into 2 2 plus 1 என்ன வரும்? 3. 3V by 4 times ஆஃப் அவங்க L1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை L1 எடுத்துப்போம். அவங்க L1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது F2 என்ன வரும்? இங்கே 1 போட்டிங்க. இங்கே F1 போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்டர்ன் ஆஃப் ஓப்பன் 1 plus 1 2. 2V by 2 L2ன்னு எடுத்துக்கோங்க. L2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. V by L2 இது ஓப்பனுக்கு. புரியுதா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3V by 4L 1 ஈக்குவல் டு V by L2. சால்வ் பண்ண என்ன வரும்? ரெண்டு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ V கேன்சல் ஆகிடும். 3 by 4 ஈக்குவல் டு L1 by L2. 3 by 4 equal to L1 by L2. 3 by 4 3:4. 3 by 4 என்னது? 3:4. சரியா? ரைட்? மாற்றி போட்டோன்னா 2:3. கரெக்டு தானே சார்? 3 by 4 தான். டி தான். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? எஸ். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. The ratio of magnetic dipole moment to angular moment of the electron in the first orbit of the hydrogen atom. First orbit of the ஹைட்ரஜன் ஆட்டம் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கும் ஆங்குலர் மொமெண்டம் எல்லுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஓகே, இந்த கொஷினை கொஞ்சம் யோசிக்கணும். என்னன்னா நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா தெரியும். மேக்னெட்டிக் மொமெண்ட் m equal to current into area. இதை நம்ம படிச்சிருக்கிறோம். மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா current into area, I into A. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. the ratio of magnetic dipole moment. magnetic dipole moment. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துக்கிறாங்க? angular momentum. அதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. angular momentum உடைய ஃபார்முலா என்ன? angular momentum L equal to mvr. இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இந்த கேஸுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதுதான். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அது வேணா 2 m வந்தால் குழப்பமாக இருக்குன்றதுனால இங்கே கேபிட்டல் எம்னு யூஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு வந்து கேபிட்டல் எம்னு யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் டைபோல், ஏன்னா இங்கே m வருது இல்லையா, இது மாசு. மேக்னெட்டிக் மொமெண்ட் m equal to current into area, மேக்னெட் டைபோல் மொமெண்ட். ஆங்குலர் மொமெண்டம் உடைய ஃபார்முலா வந்துட்டு L equal to mvr. இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல கரண்ட்டு ஏரியான்ற டேர்மே வரல, தெரியுதா? கரண்ட் ஏரியான்ற டேர்மே வரல. அப்போ நம்ம இதிலிருந்து என்ன பண்ணி ஆகணும்? கரண்ட்டை 2 ஏரியாவை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம ஃபர்தராக இதில் சால்வ் பண்ண முடியும் ரேஷியோ எடுக்கும்போது. ஸோ அப்போ எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, கரண்ட்டை நம்ம எப்படி முதல்ல மாற்றலான்னு பாருங்கள். வாட் இஸ் த பேசிக் ரிலேஷன் ஆஃப் கரண்ட்? கரண்ட் I equal to Q/T. இது நமக்கு தெரியும். கரண்ட் I equal to Q/T. இந்த கேஸில் கொஞ்சம் இன்னும் ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டியதாக இருக்கும். டைமை நம்ம வந்து ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் கொண்டு வந்தால் என்ன நடந்திருக்கும்? இது வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றுது, கரெக்டாக? த ரேஷியோ ஆஃப் மேக்னெட் டைபோல் மொமெண்ட் இது கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆர்பிட் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மாசு E மட்டும்தான் இருக்குது, டைம் பீரியட் வரல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? Q/, டைமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? ஸ்பீடை உள்ளே கொண்டு வரேன். ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் டைம்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைமை நம்ம என்ன எழுதலாம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதலாமா? கரெக்டா? ஸோ நம்ம ஜென்ரலாக அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை வின்னு எடுத்துப்போம். v இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு எடுத்துப்போம். ஸ்பீடு v இங்கே நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள். அப்போ t இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வின்னு எழுதலாமா? டிஸ்டன்ஸ் பை வின்னு எழுதலாமா? அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் பை v, இது மேலே போய்டும். ஸோ அப்போ q இன்ட்டு v பை டிஸ்டன்ஸ். சர்க்குலர் பாத்தில் டிஸ்டன்ஸ்ன்றது எதுக்கு ஈக்குவல்? இங்கே சார்ஜுக்கு பதிலாக எலக்ட்ரான் சொல்லிட்டாங்க, டேரெக்டாக அவங்க எலக்ட்ரான் சொல்லிட்டாங்க. q ரீப்ளேஸ்டு பை e இன்ட்டு v. டிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்துன்றது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr. இதுதான் இந்த கேஸில் கரண்ட்டுக்கான ரிலேஷன். இந்த கேஸில் ஏன்னா அப்போ தான் எலிமினேஷன் ஆகும், வேறு எதுவுமே எலிமினேட் பண்ண முடியாத மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க அவங்க. கரண்ட் I is equal to Q/T, கரெக்டு. அதே நீங்கள் வெலாசிட்டியில் ஸ்பீடை உள்ளே கொண்டு வரணும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சர்க்குலர் பாத்தில் சுற்றும் போது டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவல். அதனால 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் டிஸ்டன்ஸு. ஏன்னா இது ஹைட்ரஜன் ஆட்டமுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் கேட்டுக்கிறாங்க. EV பை 2πr. அதுக்கப்புறம் ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன வரும்? சர்க்குலர் கேஸ். வாட் இஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள்? ஏரியா A ஈக்குவல் டு πr². ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல்? πr². அப்போது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்ன வரும்? கால்குலேட் பண்ணிங்கன்னா தேர்ஃபோர் m ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ஏரியான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? கரண்ட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? EV பை 2πr. EV பை 2πr. ஏரியாவுக்கு பதிலாக πr². இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? பை கேன்சல், ஒரு r², இந்த r²ல ஒரு r இதுவும் கேன்சல். அப்போது EVR பை 2 மட்டும் இருக்கும். இதுதான் இப்போ m. அப்போ ரேஷியோ எடுங்க. m/l ஈக்குவல் டு EVR பை 2 பை என்ன வரும்? MVR. இதில் சேம் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் இந்த ஆரும் கேன்சல், வியும் கேன்சல். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? E பை இந்த 2 டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகிடும். த ரேஷியோ ஆஃப் m/l ஈக்குவல் டு E பை 2m. E பை 2m இருக்கா பாருங்க ஆப்ஷன் எங்கேயாவது? E பை 2m. ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர்.
ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப ஈஸியாகவும் கொஷின் இருக்காது, எல்லா கொஷின் டஃபாகவும் இருக்காது, ஈஸியும் இருக்கும், ஒரு சில கொஷின் கொஞ்சம் மாடரேட் திங்க் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த எல்லாமே பேலன்ஸ் பண்ண மாதிரி தான் நான் கொஷின் பேப்பர் செட் பண்ணி உங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தேன். எல்லாமே ஈஸியாகவும் இருக்காது, எல்லாமே டஃபாகவும் இருக்காது, ஈஸி மாடரேட் கொஞ்சம் டஃப் லெவல். இது ரொம்ப டஃப் கிடையாது, பட் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஷின். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாத சில செக்ஷன், அதனால நான் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்லாம் கனெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நிறைய பார்த்ததுனால நமக்கு அந்த மாடல் நல்லா தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் சில நியூ டைப் ஆஃப் கொஷின் நம்ம பார்க்கணும். ரைட், அடுத்த கொஷின் வாங்க. டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? A big circular coil of 1000 turns and average radius 10 meter is rotating about its horizontal diameter at 2 radian per second. If the vertical component of earth magnetic field that plays 2 × 10⁻⁵ Tesla, electrical resistance of the coil 12.56. இந்த நம்பரை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும்னு சொல்லியிருந்தேன். Do remember? 12.56 ohm. Then the maximum induced current in the coil. Maximum induced current கேட்டிருக்கிறாங்க. இது வந்து maximum induced EMF கேஸில் உள்ள கொண்டு வரணும். Imax equal to maximum EMF by resistance. I is equal to V by R இல்லைனா EMF ஆர்னா I is equal to E by R. Yes, very good சுபலக்ஷ்மி, very good. 4π உடைய வேல்யூ தான் 12 பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்றது புரியுதா? ரைட், புரியுதா? I max equal to என்ன வரும்? E max by R. அப்போ இந்த கேஸில் NBA ஒமேகா ஒமேகா கொடுத்துட்டு இன்டியூஸ் EMF கேட்குறாங்கனால என்ன ஃபார்முலா வந்துடும்? ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்தாங்கனாலே இந்த ஃபார்முலா வந்துடும். NBA ஒமேகா பை R. சொல்றது புரியுதா? டவுட்டா? என்ன டவுட் சொல்லுங்க. ஓகே, ரைட். பிடிஎஃபா? ஓகே, நான் அதை ஷேர் பண்ண சொல்கிறேன். நான் அதை உங்களுக்கு NBA ஒமேகா பை R இதில் சால்வ் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 10⁻³ 1000 இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு 2 × 10⁻⁵ 2 × 10⁻⁵ இன்ட்டு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் ஏரியா? ரேடியஸ் கொடுத்துட்டாங்களா? 10 மீட்டர், πr². R வந்து மீட்டரில் தான் இருக்குது, 10². ஒமேகா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 2 radian/second. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் 12.56 ஓம். 12.56 நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன். 12.56 எதுக்கு ஈக்குவல்? 4πக்கு ஈக்குவல். இப்போ இதுக்கு பதிலாக 4πன்னு போட்டுக்கலாம். சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. பை கேன்சல், இந்த 2 4 கேன்சல், மீதி இருக்கிறது இது மட்டும்தான். கரெக்டா? இதுவும் கேன்சல் ஆகிடும். +5 -5 ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். ஆன்சர் வந்துட்டு 1 அப்படின்னா 1 ஆம்பியர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 1 ஆம்பியர் இஸ் த ஆன்சர். 4πக்கா? எஸ், 4πக்கு 12.56. எஸ் எஸ், புரியுதா? அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. when a player thrown a ball, it reaches the other player in 4 seconds. If the height of each player is 1.8 meter, the maximum height attained by the ball above the ground என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா, ஒரு பர்சன் வந்துட்டு பால் எங்கேருந்து த்ரோ பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய ஹைட்டு கொடுத்துட்டாங்க. 1.8 மீட்டர் த்ரோ பண்ணுறாரு. த்ரோ பண்ணால் 4 செகண்டில் மேக்ஸிமம் ஹைட்டை போய் ரீச் பண்ணுது. 4 செகண்டில் மேக்ஸிமம் ரீச் பண்ணி ரிட்டர்ன் வர ஆரம்பிக்குது. அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து அந்த மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ வந்திருக்குன்னா, அவரோட த்ரோ பண்ணும்போது எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டு போச்சு, அவருடைய ஹைட்லேருந்து அது ப்ளஸ் அவருடைய ஒரிஜினல் ஹைட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிரவுண்ட்லேருந்து அந்த ஹைட் எவ்வளோ தூரன்றது கிடச்சிரும். அப்போது இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா,
when a player through a ball reaches other player ஆப்போசிட்ல அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் கொடுத்துருக்காங்க 4 செகண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் இங்க ஒருத்தர் ஒரு பாலை த்ரோ பண்றாங்க த்ரோ பண்ணவனே ஆப்போசிட்ல ஒருத்தர் நிற்கிறாரு இல்லையா அவர் கேட்ச் பண்றாரு ஈச் பிளேயருடைய ஹைட்டு 1.8ன்னு சொல்லிட்டாங்க ஆப்போசிட்ல நிற்கிறவருடைய ஹைட்டும் இந்த பக்கம் நிற்கிறவருடைய ஆப்போசிட்ல இருக்கிற ஹைட்டும் ரெண்டு பேரும் என்னது த்ரோ பண்ணுற ஹைட்டு சேம் த்ரோ பண்ணும்போது அப்போ எவ்வளோ டைம் எடுத்தது 4 செகண்ட் அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டைம் ஆஃப் ஃப்ளைட்டு அப்போது மேக்ஸிமம் ஹைட்டு கண்டிப்பாக ரீச் ஆகிட்டு தான் அவர்கிட்ட போயிருக்கும் கிரவுண்டில் இருந்து அவருடைய மேக்ஸிமம் ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இந்த கேஸை எப்படி வரையலாம் அப்படின்னா டயக்ராமாக பார்த்தீங்கன்னா இதான் அந்த 2%, இதான் வந்து கிரவுண்டு, ஓகேவா, இதான் வந்து கிரவுண்டு. இந்த 2% ஹைட்டு வந்துட்டு 1.8 மீட்டர். இங்கிருந்து தான் அவங்க பாலை த்ரோ பண்ணுறாங்க. அந்த பாலை த்ரோ பண்ணால் இவருங்க கேட்ச் பண்ணுறாரு. அப்போது இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு எடுத்த டைம் இருக்கு இல்லையா, டோட்டலாக டைம் ஆஃப் ஃப்ளைட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, t = 4 செகண்ட் டைம் எடுத்துருக்குது. இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. இதுதான் என்னது மேக்ஸிமம் ஹைட்டு. கிரவுண்ட்லேருந்து இந்த ஹைட்டு எவ்வளோ தூரம் மொத்தமாக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த ஹைட்டு இதான் நம்ம மேக்ஸிமம் ஹைட். ஸோ அப்போ இந்த ஹைட்டு ப்ளஸ் 1.8 இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. இங்கேருந்து கண்டுபிடிச்சா இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சி 1.8 கூட ஆட் பண்ணால் அதான் ஆன்சர். ஓகேவா. இதில் கிராவிட்டியை வந்துட்டு 9.8 இதில் ஆட் பண்ணலை, பட் 9.8 ஆப்ஷன் அதுக்கு தான் ஆன்சர் வந்துருக்குது. நமக்கு நீட்டில் நமக்கு கொடுத்துருவாங்க எல்லாமே கிராவிட்டி என்ன கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கன்சிடர் கிராவிட்டி G = 9.8 m/s². ஓகே. எஸ், குட் மார்னிங் ஸ்ரீ சாய், குட் மார்னிங். ரைட், இதை சால்வ் பண்ணுங்க. இப்போது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு கொடுத்துருக்குறாங்க, அந்த டேட்டா கொடுத்துறாங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட்டோடைய ஃபார்முலா, மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா என்ன ஃபஸ்ட்டு? மேக்ஸிமம் ஹைட் = u² sin² θ/2g. இல்லைன்னா வேறு எப்படி எழுதலாம் இது? u sin θ ² 2g. இதுதான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா. டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஃபார்முலா என்ன? ப்ரொஜெக்டல் மோஷனில் டைம் ஆஃப் ஃப்ளைட் = 2u sin θ/g. 2u sin θ/g. இதில் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு கொடுத்துட்டாங்க 4 செகண்ட். அப்போ இது 4ன்னு போட்டிங்கன்னா 4 = 2u sin θ/gன்னு இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும் பாருங்கள், இந்த 2 இது கேன்சல் ஆனால் 2 ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2g = u sin θன்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே u sin θ வந்துருக்கு பாருங்க. u sin θவுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதலாம்? 2gன்னு எழுதலாம். அப்போது therefore மேக்ஸிமம் ஹைட் இந்த கேஸில் u sin θ ரீப்ளேஸ்டு பை 2g. டைம் ஆஃப் ஃப்ளைட் கொடுத்ததுனால அதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. u sin θவுக்கு பதிலாக 2g ஹோல் ஸ்கொயர். u sin θ ரீப்ளேஸ்டு பை 2g by 2g. அப்போ என்ன ஆகும்? இது ஒரு 2g ஹோல் ஸ்கொயர் ஒரு டைம் கேன்சல் ஆகிடும். 2 டைம்ஸ் ஆஃப் g, இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. ஜியை 9.8ன்னு எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? 19.6 மீட்டர். இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. எங்கேருந்து? இந்த ஹைட்டு, இந்த மேக்ஸிமம் ஹைட்டு இங்கேருந்து 19.8. அப்போ ப்ளஸ் 1.8 கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்குறாங்க. அதான் கொஷின். அப்போ கிரவுண்டில் மேக்ஸிமம் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அபோவ் த கிரவுண்ட்லேருந்து ஃப்ரம் த கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 9.8 ஃப்ரம் த கிரவுண்டு. மேக்ஸிமம் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட் என்ன வரும்? h = இந்த h max + 1.8. இது எவ்வளோ வந்திருக்குது கண்டுபிடிச்சோம்? 19.6. கரெக்டா? ரைட். இந்த பேஜில் போட்டோன்னா சரி, ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. 19.6 + 1.8. கரெக்டா? 21 வருமா?
ஆப்ஷன் C is the answer. 21.4 meter. புரியுதா? இது எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு? இந்த மாதிரி சில நேரத்தில் கொஷின் வந்துட்டு இன்டர்லிங்க் கேஸாக இருக்கும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக போடுற மாதிரி இருக்காது. டைம் ஆஃப் ஃப்ளைட்டு மொத்தமாக ட்ராவல் பண்ணுது. கொஷின் டக்குனு புரியல, இந்த மாதிரி இமேஜினேஷன் ஒரு இமேஜினரி டயக்ராம் போடுங்க. இமேஜின் பண்ணி அந்த கேஸுக்கு ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா யூ வில் கெட் அன் கிளாரிட்டி. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே 2 பேர் ஆப்போசிட் இருக்கிற 2 பேர் ஒரே ஹைட் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? ஈச் பிளேயர் 1.8 மீட்டர். கொஷினில் எல்லா க்ளூவும் இருக்குது, எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே இதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ப்ரொஜெக்டல் மோஷன் கேஸுக்கு. அப்போ இந்த ஹைட்டையும் சேர்த்தா மொத்தமாக இங்கேருந்து அது எவ்வளோ ஹைட்டுன்னு கிடச்சிரும். ஸோ ப்ரொஜெக்டல் மோஷனில் நமக்கு கொடுத்துருக்கிறது டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான டேட்டா கொடுத்துறாங்க டேரெக்டாக. மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டுத்துக்கு எப்படி ரிலேட் பண்ணுன்றதுக்கான ஃபார்முலா தெரியணும். யூ சைன் தீட்டாவை உள்ளே கொண்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் தான் ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் த டயக்ராம் வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் prism with respect to air when the angle of deviation is 30 degree? Angle of deviation 30 degree. இந்த கொஸ்டினை பாருங்க, இதில் angle of incidence 45 degree, angle of emergence 45 degree. angle of incidence இது என்னது? angle of emergence. angle of incidence angle of emergence ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, angle of incidence emergence ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த angle of deviation பேர் என்னது? minimum angle of deviation. எப்போ I equal to E இருந்துச்சுன்னா டெல்டா எதுக்கு ஈக்குவல்? மினிமம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு ஈக்குவல். மினிமம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு ஈக்குவல். அப்போ ஃபார்முலா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் A + டெல்டா M by 2 by sin of A by 2. இதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. மினிமம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் தெரிஞ்சால் அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. n equal to sin of A + delta M by 2 into sin of A by 2. ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? இதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ண? கொஸ்டினில் டயக்ராமில் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது 45 டிகிரி, இது 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவல். டீவியேஷன் 30 சொல்லிட்டாங்க. மினிமம் டீவியேஷன்ன்றது நாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம்? இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we can connect like this. அப்போது இப்போ நமக்கு ஏ தெரியணும், ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் தெரியாது. எப்படி ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் கண்டுபிடிக்கலாம்? ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் டெல்டா கூட எப்படி கண்டுபிடிப்பீங்க? I + E - A. angle of deviation delta is equal to I + E - A. angle of deviation எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 30. அப்போ இது வந்து 30, இது 45 + 45 - A. இதிலிருந்து A கண்டுபிடிச்சா என்ன வரும்? 45 + 45 90 ஆகிடும். மைனஸ் எங்கே போயிடும்? 90 - 30 என்ன வரும்? 60 அப்படின்னு கிடைக்கும். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் 60 டிகிரி தெரியுதா? இது 90 மைனஸ் ஏங்க வந்து 30 எங்கே போடும்? 90 - 30 60 டிகிரி. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. தேர்ஃபோர் n equal to A + delta M. இது 60, A வந்து இது எதுக்கு ஈக்குவல்? 30 டிகிரிக்கு. இது 30 டிகிரிக்கு ஈக்குவல், இது 45 டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? அப்போ A + delta Mனா A + A வந்து 60, டெல்டா வந்து 30. 60 + 30 90 by 2 எவ்வளோ வரும்? sin of 90 by 2 by sin of A by 2. A by 2 என்ன வரும்? ஏன்னா 60, 60 by 2. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 90 by 2 45, sin 45. 60 by 2 sin 30. sin 45, sin 30. What is sin 45? 1/√2. sin 30 என்ன வரும்? 1/2 வருமா? 2/1. ரெசிப்ரோக்கல் 2/1. இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா √2 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் இஸ் √2. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துட்டு √2க்கு ஈக்குவல். ஆப்ஷன் B is the answer. புரியுதா? ஆப்ஷன் B is the answer. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? √2க்கு ஈக்குவல். Next one. 2 capillary tubes A and B of diameter 1 mm and 2 mm. Diameter 1 mm and 2 mm respectively are dipped vertically in a liquid. If the capillary rise in A is a 6 cm, then capillary rise in B என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. capillary rise in B என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. capillary கேஸில் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன?
H is equal to 2t cos theta by rho gr. இதான் வந்துட்டு கேப்லரி கேஸில் கேப்லரி ஆக்ஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஹைட்டோடைய ஃபார்முலா 2t cos theta by density rho g into r. இந்த ஃபார்முலா இதில் இது மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஹைட்டும் கொஷினில் என்ன கொடுத்துக்கிறாங்க, டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். டயமீட்டர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக ரேடியஸ் கண்டுபிடிச்சிட முடியும். ஹைட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது, அவங்க பிக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க, ஏ அண்ட் பி கேப்டரிட்டிவ் கேட்டாங்க. ஸோ HA by HB is equal to இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால RB by RAன்னு வரும். RB by RA. டயமீட்டருடைய ரேஷியோ என்ன வருதோ அதுதான் எதுக்கும் வரும், ரேடியஸோடைய ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். டயமீட்டர் ரேடியஸ்ன்றது டயமீட்டருடைய பாதி. ரேஷியோ எடுக்கும்போது எவ்வளோ ரேஷியோ டயமீட்டர் தான் அதே ரேஷியோவில் தான் என்ன இருக்கும், ரேடியஸும் இருக்கும். அப்போ டயமீட்டர் இது வந்து 1 இது 2 அப்படின்னா ரெசிப்ரோக்கல் என்ன வரும், 2/1. டயமீட்டர் ஆஃப் ஏ பை டயமீட்டர் ஆஃப் பி எடுத்திங்கன்னா என்ன வரும், இங்கே ரேஷியோ எடுத்திங்கன்னா 1/2. அப்படி இதிலிருந்து RA by R2 எடுத்தனால என்ன தான் வரும், 1/2 தான் வரும். ஏன், ரேடியஸ்ன்றது டயமீட்டர் by 2/2ன்னு வரும். கரெக்டாக R is equal to RA. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 கேன்சல் ஆகிடும். அதனால் அங்கே பிரச்சனை இருக்காது. அப்போ RB by RA, RB by RA என்ன வரும், 2/1. இது RB. RB by RA 2/1. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் HA by HB 2/1, that is 2. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், HA கொடுத்துட்டாங்களா, இஃப் த கேப்லரி A வந்து 6 சென்டிமீட்டர், A 6 சென்டிமீட்டர், அப்போ இது 6 by HB ஈக்குவல் டு 2. இதை கேன்சல் பண்ணால் இது 3, இது 1. அப்போ இதிலிருந்து HB ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 3 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்துட்டு 3 சென்டிமீட்டர். ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். புரியுதா, 3 சென்டிமீட்டர். ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A cylindrical metallic wire is stretched to increase its length. If the resistance of the wire is increased by 4%, then percentage increase in its length. இது stretching case. Stretching case ஞாபகம் இருக்குதா, R stretching caseல resistance R directly proportional to L square இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் கொடுத்துட்டாங்க, L எவ்வளோ சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ L இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் R, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4%. இது வந்து லெஸ் தென் 10% கொடுத்துருக்குறாங்க. லெஸ் தென் 10% தான் ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன், பர்சன்டேஜ் ஆஃப் L ஈக்குவல் டு இதனுடைய பவர் வேல்யூ 1/2 × 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2% இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் A. புரியுதா, ஆப்ஷன் B கிடையாது. L கேட்டிருந்தாங்கன்னா தான் R கொடுத்துட்டு, R தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை L கொடுத்துட்டு R கேட்டிருந்தாங்கன்னா தான் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் தான் கொடுத்துருக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் கொடுத்துட்டு L கேட்குறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் புரியுதா, டியா, சாரி டி. கரெக்ட். ஆப்ஷன் D, 2%. ஆப்ஷன் D இஸ் த ஆன்சர், நாட் 4. எஸ், கரெக்ட். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு லென்த்து கேட்குறாங்களா, இல்லை லென்த்து கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்களா, எது கரெக்டாக இருக்குன்றதை வெரிஃபை பண்ணணும். ஸோ ஒருவேளை இது லென்த்துன்னு சொல்லிட்டு லென்த்து 4% சொல்லிட்டு R என்னன்னு கேட்டால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ தான் 8% வரும். 8% கண்டுபிடிக்கும் போது லென்த்து கொடுத்துட்டு R கேட்குறாங்கன்னா தான் 8%ன்னு அர்த்தம். R கொடுத்துட்டு L கேட்டாங்கன்னா மாற்றணும். பி கேர்ஃபுல். யாராவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது பார்க்கறதுக்கு டக்குன்னு உங்களுக்கு கேஷுவலாக நீங்கள் டக்குன்னு போடும்போது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுவீங்க. அவங்க என்ன, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறத நடத்தும் போது கொடுத்துருக்கிறது எல்லாம் ஆறான்னு பார்க்கணும். லெஸ் தென் 10 கிரேட்டர் தென் 10 பார்க்கணும். லெஸ் தென் 10% இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தேன். ரைட். அடுத்தது ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் ஆஃப் எ பாடி இஸ் ஷோன் பிலோ. இது வந்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். இதில் எது கரஸ்பாண்டிங் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கு எது கரெக்டாக இருக்கும் செக் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த கிராஃப் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கு கரெக்டாக இருக்கும் இதில்?
ட்ரை பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. கைனமேட்டிக்ஸ் நடத்தும்போது ஆக்சிலரேஷன் இந்த இடத்துல என்னவா இருக்குது? கான்ஸ்டன்டா இருக்குது. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா வெலாசிட்டி லீனியரா இருக்கும். ஞாபகம், ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா வெலாசிட்டி லீனியர். ஆக்சிலரேஷன் ஜீரோவா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இதுதான் ஆக்சுவல் ஐடியா. ஆக்சிலரேஷன் ஜீரோவா இருக்கும்போது இப்போ இந்த கிராஃபை கம்பேர் பண்ணுங்க. இங்க ஆக்சிலரேஷன் என்னவா இருக்குது? கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருந்தா வெலாசிட்டி லீனியர், ப்ளஸ் இது பாசிட்டிவ்ல கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதால வெலாசிட்டி இன்க்ரீஸ். அப்போ எது கண்டிப்பாக கிடையாதுன்னா இது கிடையாது. ஏன்னா இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலாக இதில் இன்க்ரீஸ் ஆகணும். இது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். இது ரெண்டும் கண்டிப்பாக இப்போ கிடையாது. ரெண்டுத்துல டிக்ரீசிங் வருது. இதில் ஃபஸ்ட்டு கேஸுக்கு இன்க்ரீசிங் இருக்குது. இந்த இடத்துல இன்க்ரீசிங், இங்கே இன்க்ரீசிங். இது பாசிபிள். அடுத்தது வாங்க, இங்கே ஆக்சிலரேஷன் ஜீரோ. ஆக்சிலரேஷன் ஜீரோவாக இருந்தால் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். இங்கேயும் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது, இதுலேயும் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்டா? அடுத்தது மறுபடியும் ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது? பாசிட்டிவ்ல கான்ஸ்டன்ட் ஆகுது, அதே வேல்யூவில். இப்போ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகணும்? பாசிட்டிவ்ல கான்ஸ்டன்ட்டாக இருக்குது, இது பாசிட்டிவ். சரியா? ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ். நெகட்டிவ்ல இருந்தால் டிக்ரீசிங் இருக்கும். அப்போது ஆக்சிலரேஷன் அகெயின் இன்க்ரீசிங், லீனியர். அப்போது திரும்ப இன்க்ரீசிங்னா இதுதான். ஸோ ஆப்ஷன் சி, டிக்ரீசிங் கிடையாது, ஸ்டில் இன்க்ரீசிங். புரியுதா? எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி அந்த கிராஃப் புரிஞ்சுக்கணும், அதுலேருந்து எப்படி ரிலேஷன் அந்த கிராஃப் வந்துட்டு ப்ரொபோர்ஷனாலிட்டி, அந்த லீனியர் அண்ட் எப்போ லீனியர் வரும்? ஆக்சிலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் என்ன இருக்கும்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது என்ன இருக்கும்? வெலாசிட்டி லீனியராக இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் எப்படி இருக்கும்? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது கைனமேட்டிக்ஸில். ஸோ ஈஸியாக நீங்கள் கிராஃபை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கிராஃபை கொஞ்சம் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ் நெகட்டிவானது செக் பண்ணணும். ஏன்னா கிராஃபும் நமக்கு கொஸ்டின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு ஹெட்டிங். அடுத்த கொஸ்டின் வாங்க. when the angle of incidence on a material is 60 degree, the reflected light is completely polarized, the velocity of refracted ray inside the material is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? வெலாசிட்டி கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினில் நல்லா பாருங்க. angle of incidence of the material 60 degree, reflected light is completely polarizedனா இப்போ இந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது? ப்ரூஸ்டர் லா. இது என்னன்னு தெரியுதா? ப்ரூஸ்டர் லாவில் தான் என்ன நடக்கும்? ரிஃப்ளெக்டட் லைட் கம்ப்ளீட்லி போலரைஸ் ஆகும். லைட்டு இன்சிடென்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்டட் ஆகிற லைட்டு கம்ப்ளீட்லி போலரைஸ் ஆகுதுன்னா அப்போ இந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது? ப்ரூஸ்டர் ஆங்கிள் இல்லை போலரைஸ்டு ஆங்கிள், ஐபி. ப்ரூஸ்டர் ஆங்கிள் ஆர் போலரைஸ்டு ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். வெலாசிட்டி ஆஃப் ரிஃப்ராக்டட் ரே இன்சைட் த மெட்டீரியல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது வந்து ப்ரூஸ்டர் லா. ப்ரூஸ்டர்ஸ் லாவில் நம்ம என்ன பார்த்தோம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n = tan of IP. இதுதான் ஃபார்முலா. இதுதான் ப்ரூஸ்டர் லாவுடைய ஃபார்முலா. எப்படி ப்ரூஸ்டர் லான்னு சொன்னேன்? ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் லைட் ரே இன்சிடென்ட் ஆச்சுன்னா பார்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் கம்ப்ளீட்லி போலரைஸ்டு, ரிஃப்ராக்ட் ஆகிற லைட்டு பார்ஷியலி போலரைஸ்டு. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இதில் அவங்க tan IP கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட்டின் என்ன கேட்டிருக்காங்க? அந்த மீடியமில் என்ன ஸ்பீடு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் மீடியமுடைய ஸ்பீடு என்னவா இருக்கும்? வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸுடைய ஃபார்முலா தெரியும். n = c/v. என்னுக்கு பதிலாக என்ன போடலாம்? c/v. tan of IP-க்கு பதிலாக என்ன கொடுத்துக்கிறாங்க? 30 டிகிரி. பிகாஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n = c/v. அதுக்கப்புறம் IP = 30 டிகிரி. இது கிவன். இது வந்து கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? இது வந்து கிவன். சப்ஸ்டிட் பண்ணுங்க. C உடைய வேல்யூ 3 × 10⁸ by V. tan 30 உடைய வேல்யூ என்னது? 1/√3. கரெக்ட் தானே? செக் பண்ணுங்க.
ஓகே ஓகே 60 டிகிரி இல்லையா, அதான் என்ன தப்பாக வருதுன்னு பார்க்குறேன். 13 போட்டேன்னா இங்கே 60 சாரி, அதுதான் ஆன்சர் இதில் ஆப்ஷனில் இல்லை. IP = 60 டிகிரி. அப்போ tan 60 வேல்யூ √3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 3யும் இதையும் கேன்சல் பண்ணால் √3 கிடைக்கும். அப்போ V = √3 × 10⁸ = V. ஸோ √3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ கொஷினில் ப்ரூஸ்டர்லான்னு அவங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்லி போலரைஸ்டுன்னு சொல்லும் போதே அந்த க்ளூவை அதான் க்ளூ நமக்கு ப்ரூஸ்டர் லாவில் தான் அது நடக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். கம்ப்ளீட்லி போலரைஸ்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற ரே, பார்ஷியலி போலரைஸ்டு ரிஃப்ராக்ட் ஆகிற ரே. சொல்றது புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், a simple pendulum is placed in inside a lift which is moving with a uniform acceleration if the time period of the pendulum while the lift is moving upward and downward are 1:2 time period ratio கொடுத்துட்டாங்க. Then the acceleration of the lift என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பாருங்க அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கான்னு. பெண்டுலம் இந்த ஃபார்முலா நான் கொடுத்துருக்குறேன். டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் அப்போர்டில் லிஃப்ட்டுக்குள்ளே அப்போர்டில் போகும்போது 2π√L/Gக்கு பதிலாக என்ன வரும்? G + ஆக்சிலரேஷன், லிஃப்டோடைய ஆக்சிலரேஷன் ப்ளஸ் G. இது அப்பில் இருக்கும்போது. அதே மாதிரி டைம் பீரியட் ஆஃப் டவுனில் இருக்கும்போது 2π√L/G - A. இதான் வந்து லிஃப்ட் கேஸில் அப் அண்ட் டவுனில் போகும்போது டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் கேஸுக்கு ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகும். அப்போர்டில் போகும்போது G + A, டவுன் வரும் G - A. ஜென்ரல் ஃபார்முலா T = 2π√L/Gன்னு பார்த்துருப்போம் பெண்டுலமுக்கு. அப்போ இதற்கு ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணுங்க. அவங்க என்னென்ன ரேஷியோ கொடுத்துக்கிறாங்க? அப் அண்ட் டவுன்வர்ட்ஸ் ரேஷியோ வந்துட்டு 1:2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரேஷியோ அதாவது டைம் பீரியட் ஆஃப் அப்வர்ட் பை டைம் பீரியட் ஆஃப் டவுன்வர்ட் 2π ரேஷியோ எழுதுனா 2π கேன்சல் ஆகிடும். ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எல் ஆக்சுவலாக இங்கே என்னது கான்ஸ்டன்ட்டு, எல் கேன்சல் ஆகிடும். G - A இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ ரூட் ஆஃப் டவுன்வர்டு மேலே போய்டும் G - A/G + A. வந்து புரியுதா? நான் டேரெக்டாக போட்டுட்டேன். எப்படி டேரெக்டாக போட்டிருக்கிறேன்? ரேஷியோ எடுக்கும்போது 2π கேன்சல் ஆகிடும், எல் கேன்சல் ஆகிடும். அப்போ இது டினாமினேட்டர் இருக்கும், இது டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் வரும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைமும் G + Aவும் G - Aவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிறதுனால இது மேலே போட்டு இது கீழே வந்துடும். எல் கேன்சல் ஆகிடும், 2π கேன்சல் ஆகிடும். இதிலிருந்து இதோட வேல்யூ 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. 1/2 ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க. ஹோல் ஸ்கொயர் = G - A/G + A. G - A divided by G + A. 1/2 தானே கொடுத்தாங்க ரேஷியோ. 1:2. அப்போ 1/4 = G - A/G + A. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. G + A = 4G - 4A. -4 கொண்டு G அங்கே கொண்டு போடுங்க. ஸோ இங்கே என்ன ஆகிடும்? 5A வருமா? -4A. 4G - G 3G. ஸோ A = 3/5 ஆஃப் Gன்னு வரும். Gக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதலாம்? கிராவிட்டி 10 கேன்சல் பண்ணால் 2. 3 × 2 6. 6 m/s². Acceleration A = 6 m/s². Option A is the answer. Yes, correct. 3G/5. Very good, Satya. Suresh. Very good. Yes, good, Subbalakshmi. Answer வந்ததா? இந்த கேஸுக்கு ஆன்சர் வந்ததா? எப்படி நான் சால்வ் பண்ணேன்னு தெரியுதா? இந்த ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். ரைட், நெக்ஸ்ட் கேஸ். The wavelength lambda of a photon and de Broglie wavelength of electron have same value ன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தோட wavelength சேம்னு சொல்லிட்டாங்க. The ratio of energy of photon to kinetic energy of electron. The ratio of energy of photonக்கும் energy of kinetic energy of electronக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேஸில் என்ன ரிலேஷனை கொண்டு வருவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் கேஸ் கிடைக்கும்போது தான் நான் ஈபின்னு எடுத்துக்கிறேன். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு வேவ்லென்த்தில் எழுதும்போது hc/λ. ஸோ ரெண்டுமே சேம் வேவ்லென்த் சொன்னதுனால நான் λp λ போட போகிறது இல்லை. வேவ்லென்த் ஆஃப் டி பிராக்லி வேவ்லென்த்தும் ஃபோட்டான் வேவ்லென்த்தும் சேம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் லாம்டான்னு வச்சுப்போம். EP = hc/λ. இது அப்படியே இருக்கட்டும்.
de Broglie wavelength எழுதும்போது de Broglie wavelength எழுதும்போது lambda is equal to ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம் h by p இல்லனா h by mass into velocity வேற என்னலாம் பார்த்தோம் கைனடிக் எனர்ஜி கூட எழுதும்போது எனர்ஜி ஆர் கைனடிக் எனர்ஜி ரெண்டும் ஒன்று தான் இங்க 2m into kinetic energy 2m into kinetic energy இதான் என்னது de Broglie wavelength இது photon கேஸ்ல எனர்ஜி இது de Broglie wavelengthல de Broglie wavelength அப்ப இதுல இருந்து எனர்ஜியை கண்டுபிடிங்க ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க இங்க lambda square equal to h square by root cancel ஆயிடும் 2m into kinetic energy ன்னு கிடைக்கும் அப்ப kinetic energy equal to h square by 2m lambda square ன்னு கிடைக்கும் kinetic energy equal to h square by 2m lambda square இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுங்க இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அவங்க அதான் சொல்லியிருக்காங்க क्वेश्चनல ரெண்டுமே ஏன் ஒரே lambda போட்டுருக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க சேம் வேல்யூ அதனால the ratio of energy of photon எனர்ஜிக்கும் kinetic energy of electronக்கு ரேஷியோ எடுத்தா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ரேஷியோ எடுங்க ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும் எனர்ஜி ஆஃப் photon by kinetic energy of electron ஓகேவா kinetic energy அப்படி வச்சுக்கலாம் ரைட் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது hc by lambda இது ரெசிப்ரோக்கல் எழுதுங்க 2m lambda square by h square 2m lambda square divided by h square இதுல இருந்து சால்வ் பண்ணுங்க h ஸ்கொயர்ல ஒரு h கேன்சல் ஆயிடும் lambda ஸ்கொயர்ல ஒரு lambda கேன்சல் ஆயிடும் மீதி என்ன வருது 2mc into lambda by h இதான் அந்த ரேஷியோ 2mc lambda by h வந்திருக்கா இங்க ஆப்ஷன்ல பாருங்க 2mc lambda by h வந்திருக்கா இங்க எஸ் ஆப்ஷன் D is the answer புரியுதா நான் எப்படி கொண்டு வந்திருக்கிறேன்னு கிளியர் இந்த கேஸ் a thermodynamic system is taken from an original state of D is intermediate state E by the linear process shown in figure. Its volume is then reduced to original volume of E to F by isobaric process. The total work done by the gas D to E and E to F. D to E and என்னது E to F. Actually இது மொத்தமா closed loop இது cyclic process. மொத்தமா கேட்டுக்கறாங்க D to E E to F. மொத்தமா இது என்ன shape actually? It is a triangle shape. Area A is equal to half into base into height. Work done நாலே என்ன ஃபார்முலா பார்த்துருக்கிறோம் pressure into volume. அதனால ஏரியா கண்டுபிடிச்சா போதும் work done வந்துட்டு W equal to pressure into change in volume நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஸோ pressure into volume கால்குலேட் பண்ணால் தான் work done முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் இதே மாதிரி பார்த்துருந்தோம் பட் அந்த கொஸ்டினில் வந்துட்டு ஒரே ஒரு இதில் டைரக்ஷனில் மட்டும்தான் அங்கே என்ன இருந்துச்சு இது ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரிலேஷன் இருந்துச்சு இங்கே என்னன்னா லூப் இது கம்ப்ளீட்டாக சைக்கிளிக் ப்ராசஸ் இது E to E E to F அதுக்கப்புறம் F to D ஸோ அவங்க கேட்டுக்கிறது த டோட்டல் ஒர்க் டன் த கேஸ் ஃப்ரம் D to E to F இட் இஸ் அ கம்ப்ளீட் க்ளோஸ் லூப் half into base into height ஃபார்முலா ஸோ ஒர்க் டன் W equal to half into இங்கே பேஸ் என்ன ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க என்ன வரும் 3 5 minus 2 ஹைட் என்ன வரும் 600 minus 300 வந்து 100 அதான் ஹைட் இங்கே 300 வரும் இப்போ கேன்சல் பண்ணால் இது 150 எவ்வளோ வரும் 450 ஜூல் 450 ஜூல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் 450 ஜூல் புரியுதா நெக்ஸ்ட் ஒன் இஃப் நியூக்ளியஸ் அலுமினியமுக்கு கொடுத்துருக்குறாங்க has a nuclear radius about 3.6 ஃபெர்மிமீட்டர் தென் டெல்லூரியமுக்கு கேட்டிருக்கிறாங்க இட்ஸ் ரேடியஸ் அப்ராக்சிமேட்லி இதோட ரேடியஸ் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க
ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? ரேடியஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா R equal to R0 into mass number 1 by power 1/3. Do you remember this? ஞாபகம் இருக்கா? R equal to R0 A per 1/3 தான் ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த கேஸில் ரேஷியோ எடுத்துக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? டெல்லூரியமுக்கு கேட்குறாங்க. இதான கேட்குறாங்க. ஃபார்முலா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? அப்போது இந்த கேஸில் ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் by radius of tellurium equal to R0 cancel ஆகிடும். A power 1/3 இல்லையா? ஸோ அப்போ A power A அலுமினியம் உடைய மாஸ் நம்பர் பை இதனுடைய மாஸ் நம்பர் ஹோல் பவர் 1/3 ஹோல் பவர் 1/3 சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரேடியஸ் தான் கேட்டுருக்குறாங்க. அலுமினியமுக்கு கொடுத்துட்டாங்க 3.6 ஃபெர்மிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதனுடைய மாஸ் நம்பர் என்னென்னு எழுதுங்க ஃபஸ்ட்டு. இதில் 27 அலுமினியமில், இதில் 125. இதில் வந்துருக்கு மாஸ் நம்பர் வந்துட்டு 125 ரைட். ஸோ இது வந்துட்டு அலுமினியம் லாஸ்ட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அது டெல்லூரியம் இதனுடைய வேல்யூ வந்துட்டு 27 டிவைடட் பை 125 ஹோல் பவர் 1/3. இதை சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 27 எதனுடைய ஹோல் கியூப்? நான் ஏற்கனவே இந்த பர்ஃபெக்ட் கியூப் வேலையை படிக்க சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா? 27ன்றது 3 கியூப். 3 × 3 3 3 × 3 9 9 3 சார் 27. 125 5 கியூப். 5 × 5 25 25 × 5 125. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் RAL/RTE ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக 3/5. இப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. RAL கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க 3.6 ஃபெர்மிமீட்டர். 3.6 போடுவோம். லாஸ்ட் ஆன்சர் ஃபெர்மியில் போட்டுக்கோங்க. 3.6/R டெல்லூரியம் ரேடியஸ் ஆஃப் டெல்லூரியம் ஈக்குவல் டு 3/5. இப்போ இதை கேன்சல் பண்ணால் இது என்ன வரும்? 1.2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது 1. அப்போ RT இஸ் ஈக்குவல் டு 12 × 5 60 6.0. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 6 ஃபெர்மிமீட்டர். ஆன்சர் வந்துட்டு 6 ஃபெர்மிமீட்டர். அது 6.0. ஓகேவா? வீடியோ க்ளோஸ் ஸ்டாப் பண்ணிக்கோ. 6.0 புரியுதா? ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சால் கனெக்ட் பண்ணி ஆன்சர் போடக்கூடிய கொஷின்ஸ் தான் இதெல்லாமே. ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் இருக்கும். ரைட். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். Tell me the answer for next one. என்ன வரும்? இங்க நெட் ஃபோர்ஸ் இது வந்து ஃபோர்ஸ். ஓகேவா? dp/dt என்ன அர்த்தம்? மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம். pனா பவர்னு இல்லை. இங்கே dp/dt என்ன அர்த்தம்? நம்ம எங்கேயுமே பவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். dp/dt பவர் ஈக்குவல் டு dw/dt பார்த்துருப்பீங்க. dp/dt பார்த்துருப்பீங்க மாட்டீங்க. dp/dt இப்போ என்ன அர்த்தம்? டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். dp/dt மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏவுக்கு 4 வரணும். ஸோ அப்போ டேரெக்டாகவே ஆன்சர் இங்கே முடிஞ்சு போச்சு. பிக்கு 3 வரும். பிகாஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கான இது ரிலேஷன். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எடுக்கும்போது 0 வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணுவோம். பவர்ன்றது என்னது? எனர்ஜி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கேன்றது கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். The current flowing through a moving coil galvanometer is 20% of the current to be measured. The resistance of moving coil galvanometer is 48 ohm. Then shunt resistance required is. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? What is the formula of shunt resistance? RS equal to galvanometer current into galvanometer resistance divided by shunt resistance minus current. I minus ammeter current. I minus IG and IS total current இல்லையா? Yes, I minus IG ன்னு போட்டுக்கோங்க. I minus IG.
இதுதான் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். RS equal to IG into RG by I minus IG அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதில் கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க, கால்வானோமீட்டருடைய கரண்ட் வந்துட்டு the current flowing through a moving coil column 20% of the current. 20% of current னா என்ன அர்த்தம், IG கொடுத்துட்டாங்க. IG equal to 20% of the total current. 20% 20/100 எவ்வளோ வரும், 0.2I. இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. RS equal to இது 0.2I. கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 48 ohm by I minus 0.2I. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.2I into 48 டிவைடட் பை இருந்து ஐயை காமனாக எடுத்துங்க, இல்லைனா சப்ராக்ட் பண்ண என்ன வரும், இது 1 times of I 0.2 0.8Iன்னு வரும். கேன்சல் பண்ணால் இந்த ஐ கேன்சல், இது ரெண்டுமே 10 மல்டிப்ளை பண்ணால் இது டெசிமல் கேன்சல் ஆகிடும். இது 4 டைம். இப்போ இங்கே என்ன வரும், 12 ohm. 12 ohm. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். வந்துதா, நான் எப்படி போட்டிருக்குன்னு தெரியுதா, இந்த கொஸ்டின் அவங்க கொடுத்துறாங்க 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 20% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கால்வனோமீட்டர் கரண்ட் வந்துட்டு ஒரிஜினல் கரண்ட்டோட 20% இருக்கு, நாட் இன்க்ரீஸ், அவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த கேஸ் வாங்க. இது எப்படி ட்ரை பண்ணுவீங்க, இது வந்து D1 D2 D3 3 டயோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், கரண்ட் ஆக்சுவலாக இப்படி தான் வரும். இந்த இடத்துல ஜங்ஷன் வரும்போது கரண்ட் டிவைட் ஆகும். இங்கே இப்படி கரண்ட் இப்படி மூணாக பிரியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல போகும்போது இது ரிவர்ஸ் பயாஸ், தெரியுதா, எந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு, இது ரிவர்ஸ் பயாஸ் கேஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ இது ரெண்டும் ஃபார்வர்ட் பயாஸு, அப்போ இங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதில் ரிவர்ஸ் பயாஸ் இருக்கிறதுனால இந்த போர்ஷனில் கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அப்போ இந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக இந்த எது மட்டும்தான் இருக்கும் இந்த டயக்ராமில். இந்த டயக்ராம் ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணால் அந்த ஈக்குவலன்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் பேட்ரி, ரைட், அதுக்கப்புறம் இங்கேருந்து இது மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்துட்டு 4 ohm, இது 16 ohமா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு 4 ohm. இவ்வளோதான் இருக்கும். ஸோ ஐடியல் டயோடு சொல்லிட்டா நம்ம டயோட ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகிறது இல்லை. அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரிஸ் ஆகிடும். ஐடியல் டயோடு சொல்லும் போது நம்ம என்ன தேவைப்படாது, ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டயோடையும் நம்ம தூக்கிடலாம். ஐடியல் டயோட்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள். ஃபார்வர்ட் பயாஸில் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், இந்த மாதிரி வந்துடும் அந்த சர்க்யூட். அப்போ இது ரெண்டும் சீரிஸ் ஆகிடும், இது ரெண்டும் பேரலல். அப்போ இதை ஆட் பண்ணால் என்னது, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 ohm. இது 16 ohm இல்லையா, 8 16. அப்போ பேரலாக இருந்தால் கொஸ்டினில் அவங்க கேட்டுக்கிறது கரண்ட் த்ரூ த பேட்டரி கேட்டுக்கிறாங்க. டோட்டலாக எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 by R1 plus R2 8 into 4 by 16 into 8 by 16 plus 8 16 into 8 by 24. அப்போ கேன்சல் பண்ணால் இது 3 16 by 3 ohm. அப்போ டோட்டல் கரண்ட் I ஈக்குவல் டு என்ன வரும், டோட்டல் கரண்ட் I is equal to டோட்டல் வோல்ட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்ட் வந்து 16 பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்துருக்குது, 16 by 3. 16 கேன்சல் ஆகிடும், 3 மேலே போயிடும். ஆன்சர் என்ன வரப்போ 3 amps. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி 3 ampere. வந்து ஆன்சர் வந்துதா, வெரி குட் சுப்பலட்சுமி, வந்து ஆன்சர் வந்துதா, கிளியர்.
எப்படி சால்வ் பண்ணுறது தெரியுதா? அதில் முதல்ல எது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டயோடு உள்ளே வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், டக்குன்னு சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டு வாட் டெம்பரேச்சர் ஷுட் தி ஹைட்ரஜன் at 327 degree Celsius be cooled at constant pressure so that the root mean square velocity its molecules becomes half of its previous value அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எப்படி சால்வ் பண்ணுவீங்க? root mean square value VRMS equal to root of 3 RT by M. இதான் ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச root mean square value ஃபார்முலா. root mean square value velocity. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 320 degrees கூல்டுன்னு சொல்லியிருக்காங்க. half of its previous value. ஓகே, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ பாதியாக குறையும் போது டெம்பரேச்சர் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே இந்த டெம்பரேச்சரும் இதுவும் ரூட் ஆஃப் டி என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டெம்பரேச்சரும் ரூட் ஆஃப் டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன வரும்? டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு விஆர்எம்எஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல்னு கிடைக்கும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிவிட்டு டி கிவன் ஆக்சுவலாக இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் இதை எடுத்துட்டீங்கன்னா சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரைட், டெம்பரேச்சர் எடுங்க. டெம்பரேச்சர் 327 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போது பாருங்க, இது டி டேஷ் பை டி ஈக்குவல் டு வி டேஷ் ஆர்எம்எஸ் பை விஆர்எம்எஸ் ஸ்கொயர். இதுதான் அதோடைய மீனிங். டி டேஷ் பை டி ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? v by 2. இட் பிகம்ஸ் half of its previous value. அதனால் இது v by 2 by v ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த v கேன்சல் ஆகிடும். 1 by 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1 by 4. இதான் டி டேஷ் பை டிக்கு ஈக்குவல். ஸோ அப்போ டி டேஷ் ஈக்குவல் டு 1 by 4th ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். 1 by 4th ஆஃப் டி. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் இதை ஃபஸ்ட்டு கெல்வினுக்கு மாற்றி ஆகணும். எஸ்ஐ யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும். டெம்பரேச்சர் கெல்வினுக்கு மாற்றுங்க. கெல்வினுக்கு எப்படி மாற்றுவீங்க? T equal to 327 plus $273. எஸ், கெல்வினுக்கு மாற்றும் போது தானே வரும் 600 கெல்வின். ரைட், சால்வ் பண்ணுங்க இதை. therefore T dash equal to 1 by 4th of 600. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 150 வருமா? கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 150 கெல்வின். T dash equal to 150 கெல்வின். ஆப்ஷனில் என்ன இருக்குது பாருங்கள். ஆப்ஷனில் எல்லாமே டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் மறுபடியும் கெல்வினுக்கு மாற்றுங்க. கெல்வின் டிகிரி செல்சியஸுக்கு மாற்றுங்க. ஸோ அப்போ T dash equal to 150 கெல்வின் டு செல்சியஸுக்கு மாற்றினா -273 சப்ராக்ட் பண்ணணும். டிகிரி செல்சியஸ் டு கெல்வினுக்கு போனால் தான் 273 ஆட் பண்ணணும். கெல்வின் டு டிகிரிக்கு வரணும் -273 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? -123 டிகிரி செல்சியஸ். 123 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா? இது ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் ஃபார்முலா இல்லை. நான் நிறைய தடவை சொன்னேன், நேற்று நம்ம நடத்தும்போது ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் அடிக்கடி அந்த ஆர்எம்எஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க கைனடிக் தியரி ஆஃப் கேஸில். ஓகே, ஸோ
ஸோ அதில் VRMS equal to √3RT/m இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். SI யூனிட் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் நம்ம என்ன மாற்றி ஆகணும், செல்சியஸுக்கு மாற்றி ஆகணும். ரைட், அடுத்த கொஸ்டின். The dimensional formula of physical quantity கொடுத்துட்டாங்க. The errors in measuring the quantity MLT 2%, M வந்து 2%, L 3%, T 4%. The maximum percentage of error occurs in measuring the quantity என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டைமென்ஷனல் ஃபார்முலாவில் கொடுத்துருந்தாலும் சரி, டைரெக்டாக ஃபார்முலாவில் கொடுத்துருந்தாலும் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கும் போது நெகட்டிவ்ல நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். பவர் வேல்யூ மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இது 1, இது 3, இது 2 எரர் கண்டுபிடிக்கும் போது பர்சன்டேஜ் எரர். அப்போது பர்சன்டேஜ் எரர் டோட்டல் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். எம்முடைய பவர் என்ன, 1. நெகட்டிவ் சைன்லாம் எடுக்கக்கூடாது. என்ன சைன் இருந்தாலும் சைனை விட்டுனா பவர் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். 1 பர்சன்டேஜ் ஆஃப் எம் எவ்வளோ, 2 ப்ளஸ் இது வந்து பவர் 3 பர்சன்டேஜ் ஆஃப் இது 3 கரெக்டாக. டைம் பவர் 2 இது வந்து 4. ஸோ 2 9 + 8 என்ன வரும், 19%. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 19% இஸ் த ஆன்சர். ஞாபகம் இருக்கா, இது ஞாபகம் இருக்கா? எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபார்முலாவில் என்ன இருந்துச்சோ, என்ன பவர் வேல்யூ இருக்குதோ இன்ட்டு அதனுடைய பர்சன்டேஜ் எரர். MLT கொடுத்துட்டாங்க. இங்கே எம்முடைய பவர் 1, நெகட்டிவ் சைன்லாம் எடுக்கக்கூடாது. 1 3 2 எம்முடைய பவர் 1 எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, M 2, L 3, T 4. அப்போ இதனுடைய பவர் இன்ட்டு 2, 3 இன்ட்டு எல்லுடைய பர்சன்டேஜ் எரர், 2 இன்ட்டு இதனுடைய பர்சன்டேஜ் எரர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் டோட்டல் பர்சன்டேஜ் எரர் கிடைச்சிரும். புரியுதா? சில நேரத்தில் ஃபார்முலாவை நம்ம எழுதி அதுலேருந்து பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிப்போம். சில நேரத்தில் அவங்களே கொடுப்பாங்க கண்டிஷனு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி MLTயில் கொடுப்பாங்க. ரைட், நெக்ஸ்ட். If the charge on capacitor is increased by 2 coulomb, the energy stored in it increased by 44%. The original charge on the capacitor என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சார்ஜ் கெப்பாசிட்டர் ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன, U = Q²/2C. இதான் என்னது, பொட்டென்ஷியல் எனர்ஜி சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் உள்ள ரிலேஷன். இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ரிலேஷன். ஓகேவா? இதில் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் சார்ஜும் என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பொட்டென்ஷியல் எனர்ஜியும் சார்ஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q² வரும். U = U டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q². த சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ்டு பை 2 கூலும். நல்லா புரிஞ்சுங்க, இன்க்ரீஸ்டு பை 2 கூலும், நாட் இன்க்ரீஸ்டு 2 டைம்ஸ். இங்கே தான் குழப்பம் வரும். இன்க்ரீஸ்டு பை 2 கூலும் வேறு, இன்க்ரீஸ்டு 2 டைம்ஸ்ன்றது வேறு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இன்க்ரீஸ்டு 2 டைம்ஸ்ன்றது வேறு, இன்க்ரீஸ்டு பை 2 கூலும்னா +2 எக்ஸ்ட்ரா வந்துருக்குன்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு 2 டைம்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேறு. ஓகேவா? இஃப் த சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ்டு பை 2 கூலும் சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ்டு 2 டைம்ஸ்னு சொல்லலை. 2 டைம்ஸ்ன்றது ட்வைஸு, சார்ஜோட 2 டைம்ஸ் இருக்கிறது வேறு. 2 கூலும் தான் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது U'/U ரேஷியோ எடுங்க. ஒரிஜினல் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க, எனர்ஜி ஸ்டோர்டு. அப்போ எனர்ஜி என்ன ஆகுது, 44% ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், 44% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா டோட்டல் பொட்டன்ஷியல் 144%ன்னு அர்த்தம். அப்போது U' = 144% ஆஃப் Uன்னு அர்த்தம். டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை விட இது எவ்வளோ டைம்ஸ் வந்துருக்கும், 144% இருக்கும். மொத்தமாக 44% இன்க்ரீஸு. டோட்டல் எவ்வளோ, 100 + 44, 144% தான் டோட்டல். அப்போ இது எப்படி எழுதலாம், 1.44 Uன்னு அர்த்தம். U', இது U' வேல்யூ. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். U' இதுக்கு சார்ஜ் U' இருக்கும்போது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, Q + 2. இனிஷியல் சார்ஜ் Q. இதான் மீனிங். புரியுதா? Q + 2/Q. டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எஸ் 144%. ஏன் போட்டிருக்கேன், 44% இருந்து இன்க்ரீஸ் மட்டும். அப்போ மொத்தம் எவ்வளோ, 100 + 44, 144%. U' = 1.44 U/U = Q + இது ஹோல் ஸ்கொயர், Q + 2/Q ஹோல் ஸ்கொயர். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் இல்லையா, கேன்சல் பண்ணுங்க. U கேன்சல். ஸ்கொயரிங் வந்தால் ரூட் ஆகிடும்.
q plus 2 by q equal to 1.44 ரூட் எடுங்க 1.44 ரூட் எடுத்தா 1.22 வருமா q plus 2 by q equal to 1.2 cross multiply பண்ணுங்க cross multiply பண்ணீங்கன்னா q plus 2 equal to 1.2q கரெக்டா அப்போ 2 equal to 1.2q இது minus 2 minus 1q 1.2 ல இருந்து 1 போனா என்ன வரும் 0.2q அப்போ therefore q is equal to 2 by 0.2 cancel பண்ணா 0.1 multiply 10 by 10 பண்ணா என்ன வரும் 10 by 1 ன்னு வரும் equal to 10 கூலும் ஆன்சர் என்ன வரும் 10 10 is the answer yes புரியுதா எப்படி ஆன்சர் கொண்டு வந்தது தெரியுதா right next question two blocks of masses m1 and m2 are suspended by a massless string passing over a smooth pulley if the acceleration of the system is g by 8 then the ratio of masses m2 by m1 என்ன வரும்னு கேக்குறாங்க the ratio of masses m2 by m1 இத நான் ஏற்கனவே கொடுத்திருந்தேன் இது புள்ளி சிஸ்டம் m1 m2 massless string over a smooth pulley கொடுத்துக்கறாங்க acceleration சிஸ்டம் கொடுத்தாங்க acceleration எதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க g by 8 m2 by m1 என்ன வரும் கேட்டிருக்காங்க அப்போ acceleration புள்ளி சிஸ்டம்ல என்ன ஃபார்முலா கொடுத்திருந்தேன் difference of the mass by sum of the masses m2 minus m1 by m1 plus m2 into gravity இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா புள்ளி கேஸ்ல புள்ளி சிஸ்டம்ல இது ஒரு புள்ளி சிஸ்டமா இருந்துச்சுனா இங்க m1 some masses இது m2 இது m1 இந்த மாதிரி இருந்துச்சுனா acceleration இதெல்லாம் இப்படி போகும் இதெல்லாம் டவுன்வர்ட்ல வரும் acceleration கண்டுபிடிக்கிற ஃபார்முலா m2 minus m1 by m1 plus m2 into g 2 மாஸ் இன் புள்ளி சிஸ்டம்ல இருந்துச்சுனா acceleration கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்ப என்ன நடக்கும் a வை g by 8 ன்னு சொல்லிட்டாங்க m2 minus m1 by m1 plus m2 into g இந்த g இந்த g கேன்சல் ஆயிடும் 1 by 8 இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க m1 plus m2 8m2 minus 8m1 ன்னு கிடைக்கும் 8m1 இப்போ m1 ஒரு சைடு கொண்டு வாங்க m2 ஒரு சைடு கொண்டு வாங்க -8 கொண்டு வந்துருங்க 8m1 இங்க வந்தா என்ன ஆயிடும் 9 times of m1 ஆயிடும் இந்த m2 அங்க போனா மைனஸ் ஆயிடும் 8 minus 1 7 times of m2 அப்ப இதில இருந்து 9 by 7 9 by 7 equal to m2 by m1 புரியுதா m1 by m2 சொல்லி கேட்டதால 7 by 9 ஏதாவது ஒன்னு தான் ஆப்ஷன்ல இருக்கும் இந்த மாதிரி கேஸ் வரும்போது அவங்க டைரக்டாவே m2 by m1 தான் கேட்டுக்கறாங்க இத கேட்டுக்கிறது m2 by m1 தான் கண்டுபிடிக்க வேணா அத கண்டுபிடிச்சிடலாம் m2 by m1 equal to 9 by 7 क्वेश्चनல அத கேட்டிருக்காங்க அதனால டைரக்டாவே நம்ம இத கால்குலேட் பண்ணிடலாம் ரைட் நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க டக்குனு கண்டுபிடிங்க பாப்பா ஆன்சரை ஏதோ ஒண்ணு நீங்க கன்ஃபார்ம் பண்ணனால அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறேன் ஆன்சரை UV வாட்டர் பியூரிஃபிகேஷன் UV ட்ரீட்மென்ட் UV treated வாட்டர் கேள்விப்பட்டீங்களா ஆரோ வாட்டர் நீங்க வாங்குனீங்கன்னா UV treated வாட்டர்னு சொல்லுவாங்க அது அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்ட் மாறும் புரியுதா 9 by 7 தான 2 போட்டுருக்கனா கண்டுபிடிச்சீங்களா ஆன்சர் என்ன வந்திருக்குது B யா எஸ் கரெக்ட் எக்ஸ்ரே டயக்னோஸ்டிக் டூல் அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட் மைக்ரோவேவ் எஸ் சிக்கு 3 அப்படியே வந்துடும் இது ஓகேவா இதெல்லாம் ஐ திங்க் இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது டைரக்ட் டேட்டா அடுத்த क्वेश्चन பாருங்க இதுக்கு ஆன்சர் என்ன The time period of a satellite of Earth is 24 hours.
if the separation between the earth and satellite is decreased to 1/4 of the previous, then its time period will become என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. என்ன ஒரு ஆன்சர்? t square directly proportional to r cube. கெப்லர்ஸ் லா படி நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஸோ அவங்க கேட்டிருக்கிறது நியூ டைம் பீரியட் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ t directly proportional to r power 3/2. t dash by t equal to r dash by r whole power 3/2. அவங்க என்னென்ன கொடுத்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஒன்று டைம் 24 கொடுத்துட்டாங்க. if the separation between the earth satellite decreased to 1/4 of the previous value, r dash வந்து 1/4 of the previous, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது r/4 by r whole power 3/2. ஸோ இந்த r கேன்சல் ஆகிடும். 1/4 ரூட் எடுத்தால் 1/2 இன்ட்டு ஹோல் கியூப்னு கிடைக்கும். t dash by t. அப்போ t dash equal to 1/8 இன்ட்டு டீன்னு வரும். டி எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 24. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 times 3 hours. t equal to 3 hours. Option D is the answer. 3 hours is the answer. Yes, புரியுதா? எப்படி நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோன்னு ஞாபகம் இருக்கா? Yes, next one. If R, XL and XC represent resistance, inductive reactance, capacitive reactance, then which of the following is a dimensionless? இதை கண்டுபிடிக்க பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக 2 கேஸுக்கு ஒரே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கரெக்ஷன் வரும். சொல்லுங்க. கொஸ்டின் முடிய போது பிரேக்கா? இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. கிளாஸ் முடிஞ்சிடும். டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். ஓகேவா? கண்டுபிடிங்க பாப்போம். இதில் டைமென்ஷன் லெஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. டைமென்ஷன் லெஸ்னா இப்போ இந்த கேஸில் பாருங்களேன், எப்படி எலிமினேட் பண்ணுறது பாருங்க. இதனுடைய டைமென்ஷன் ஒன்றா எலிமினேட் பண்ணுங்க. இதனுடைய டைமென்ஷன் ஓம், இதுக்கும் ஓம், இதுக்கும் ஓம். இந்த ஓம் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக ஓம்னு கிடைக்கும். டைமென்ஷன் லெஸ்னா யூனிட்டே ஃபைனலாக வரக்கூடாது. இங்கே பாருங்க, இதில் எல்லாமே இது ஓம் ஓம் ஓம். ஸோ இதை போட்டிங்கன்னா ஓம் கியூப். அப்போ கண்டிப்பாக அது எம்எல்டியில் வரும். நான் சிம்பிளாக போடுறேன். இதுவும் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்கொயர். இங்கே என்ன வரும்? ரூட் ஆஃப் ஓம் இன்ட்டு இதுக்கு ஓம், இதுக்கு ஓம். ரூட் எடுத்தால் ஒரு ஓம் கிடைக்கும். 2 கேன்சல் ஆகிட்டு ஓம்னு கிடைக்கும். அதனால் இதுவும் ஆன்சர் கிடையாது. இதில் என்ன வரும்? இது ஓம், இங்கே ஓம் ஓம். ரூட் எடுத்தால் என்ன வரும்? ஓம் இன்ட்டு ஓம். ரூட் எடுத்தால் ஒரு ஓம் மட்டும் வெளியில் வரும். 2 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் கால்டு டைமென்ஷன்லெஸ். இதில் எந்த எக்ஸ்பிரஷன் டைமென்ஷன்லெஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஜேஇ கொஸ்டின். இது புரியுதா? ஸோ சிம்பிளாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். கிளியர்? எப்படி கண்டுபிடிச்சிருக்கு தெரியுதா? எஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், 45th கொஸ்டின். இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணபடி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஒரு மாடல் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் மாடரேட் அண்ட் ஈஸி அந்த லெவலில் தான் கொஸ்டின் எடுத்துன்னு வந்தேன். நிறைய கொஸ்டின் உங்களுக்கு ஃபெமிலியராக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த கேஸ்க்கு ஆன்சர் சொல்லுங்கள். 3 blocks of masses M1, M2, M3 are connected by the massless strings shown in frictionless table. They are pulled with a force T3 40 Newton. If M1 equal to 10 kg, M2 equal to 6 kg, M3 equal to 4 kg அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட்? அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? T2. ஸோ நான் என்ன மெத்தட் சொல்லியிருந்தேன்? T2 கண்டுபிடிக்கணும். sum of all masses M1 plus M2 plus M3 என்ன கொடுத்துக்கிறாங்க? 10 plus 6 plus 4. T2 கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு அப்புறம் வர மாஸ் என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? நியூமரேட்டரில் சம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா?
ஏன்னா இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இது ரெண்டு மாதம் சேர்த்து இழுத்தாகணும். அப்போது m1 + m2 எவ்வளோ வந்துருக்குது 10 + 6 இன்ட்டு டோட்டல் டென்ஷன் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் 40. டோட்டல் டென்ஷன் 40க்கு ஈக்குவல். சால்வ் பண்ணுங்க இதை. 16/20 இன்ட்டு 40 இதை கேன்சல் பண்ணால் இது 2 டைம் 32 நியூட்டன். 32 நியூட்டன். ஞாபகம் இருக்கா? இது இந்த மெத்தடில் நான் நிறைய நடத்துகிறேன். லாஸ் ஆஃப் மோஷனில் இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் நான் நடத்திருக்கிறேன். புரியுதா? இட் இஸ் என்ன மாடல் அண்ட் ஐடியா. நம்ம பார்க்குற கொஷின் நிறைய மாடல் கொஷின், அதிகமாக ரிப்பீட்டான மாடல் கொஷின். இது வந்துட்டு அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுடைய கொஷின்ஸோடைய கலெக்ஷனும் சேர்ந்தா இருக்குது. ஸோ எல்லா சாப்டரும் மிங்கிள் பண்ணி வெயிட்டேஜ் பேலன்ஸ் பண்ணி தான் நான் செட் பண்ணியிருக்கிறேன் இதை. ஏன்னா கிட்டத்தட்ட இது நானே செட் பண்ண கொஸ்டின் பேப்பர் தான் இது. கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 5 hours கிட்ட ஆச்சு. கொஸ்டின் எல்லாம் சர்ச் பண்ணி வெயிட்டேஜை கரெக்டாக கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும். கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் மாடரேட்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணுன்ற மாதிரி பார்த்துருந்தேன். நான் இன்னும் டஃப் கொஸ்டின் இதில் செட் பண்ணலை. ஏன்னா இது ஃபஸ்ட்டு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால அப்படியே நம்ம கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கம்பைன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு அந்த ட்ரையாக இருக்க வேணாம், கொஞ்சம் ஈஸி ப்ளஸ் மாடரேட் ரெண்டும் சேர்ந்து இருக்கட்டும்ன்றதுனால தான் அந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து வந்தேன். ஸோ இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு குறைஞ்சது ஒரு 20 to 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த கொஸ்டினில். அப்படின்னா எஸ் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்னும் நிறைய நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணணும். எங்கன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சால்வ் பண்ணதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தது, எந்த சாப்டர் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணணும், இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கரெக்டாக? எஸ். இதுவே டஃப்பாக இருந்ததா? இல்லை இது மாடரேட் ப்ளஸ் ஈஸி தான் நான் ஃபஸ்ட்டு செட்டுன்றதுனால அடுத்தடுத்த செட்டில் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 கொஸ்டினாவது கொஞ்சம் டஃப் ப்ளஸ் மாடரேட் அந்த ரேஞ்சை தாண்டி இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். புரியுதா? ரைட். இல்லை அதுதான் நீங்கள் இங்கே எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ நான் இன்றைக்கி நடத்தினேன் இல்லையா, நீங்கள் பார்த்ததில் எந்தெந்த கொஷினுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்குது, எது ட்ரை பண்ணி ஆன்சர் வரலை, எது இன்னும் ட்ரை பண்ண ஒழுங்காக படிச்சிருந்தா நல்லா பண்ணியிருக்கலாம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் டைம் ஆனதுனால சிலதெல்லாம் நானே போட்டுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தேன். பட் அது டைம் ரொம்ப எடுக்கிறதுனால கவர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகேவா? எனக்கு இன்னொரு கிளாஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு, இல்லைனா நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்குமே 2 minutes டைம் கொடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகே. பட் எனிவே ஃபைனலாக இது ஒரு ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ கொஷினை நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படி யோசிக்கிறேன், எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸை எடுத்து கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய மோஸ்ட்லி ரிப்பீட் பண்ண மாட்டேன் நான். எல்லாமே கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு சாம்பிள் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, இப்போ நம்ம பார்க்க போகிற சாம்பிள் கொஷின்ஸு, இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ப்ளஸ் நான் நடத்தின பேசிக் எல்லா சாப்டருடைய கிளாஸோடைய நோட்ஸ் உங்கள் கையில் இருந்ததுன்னா உங்களுக்கு மொத்த ஃபிசிக்ஸுமே கிளியராக கவர் ஆகிடும். நீங்கள் இதை நல்லா சர்வ் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் கெட் அன் ஐடியா ஃபார் எனி டைப் ஆஃப் கொஷின். எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு யோசிக்கக்கூடிய அந்த ஐடியா வரும். இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்கன்றது திங்க் பண்ணக்கூடிய ஐடியா முதல்ல உங்களுக்கு வரும். அது வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்சர் கெட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் இன்னும் அந்த எலிமினேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் அதில் நிறைய ஆட் பண்ணலை. மோஸ்ட்லி டேரெக்டாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸாக தான் அதில் போட்டிருக்கேன். நமக்கு இன்னும் அந்த எலிமினேஷன் மெத்தட் டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கிளாஸஸில் நம்ம ஆட் பண்ணுவேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இதுன்றதுனால சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும், மாடரேட் ப்ளஸ் ஈஸி அப்படின்ற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன் இந்த செஷன். ஏன்னா எடுத்த உடனே டஃப்பாக போச்சுன்னா உங்களுக்கு இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணிடக்கூடாது. அதனால தான். புரியுதா? ரைட். ஸோ கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். கொஞ்சம் அனுப்பி விட முடியுதான்னு பார்க்குறேன். ஏதாவது நீங்கள் சாம்பிள் அந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் அதையும் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன். புரியுதா? ரைட். எஸ். அந்த ஆஃப்லைன் சென்டரில் நம்மள ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதான் நம்ம லைவ் போயிட்டுருக்கு. இதுக்கு கீழே வந்தீங்கன்னா லைவ் சேனலுக்கு கீழே போயிட்டுருக்கு பாருங்கள். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ரிஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீ நீட் 2026 மார்க் டெஸ்ட்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் மெயில் ஐடி கேட்டுதுன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா 13th June கம்மிங் 13th June
2 to 5 2 PM to 5 PM வந்துட்டு ஆஃப்லைன் மாக் டெஸ்ட்டு நம்மளுடைய எல்லா வேதாந்த் ஆஃப்லைன் சென்டர்லேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ரீனிட் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே பர்டிகுலராக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மறக்காமல் இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 2 to 5 டெஸ்ட்டு, 13th எக்ஸாம். யாராவது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை கண்டிப்பாக போய் எழுதுங்க. உங்களுக்கு எது ரொம்ப நியரஸ்ட் பிரான்ச் இருக்குதோ நீங்கள் அங்கே போய்ட்டு எழுதலாம். அது பிரான்ச் எந்தெந்த நியரஸ்ட் பிரான்ச்சுன்றது நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். இதுதான் நம்ம தமிழ்நாடு ரீஜனில் சென்னை மெயினாக பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், போரூர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, பெரம்பூர், முகப்பேர், அம்பத்தூர் இதெல்லாமே நம்ம சென்னை ரீஜன். அப்புறம் கோயம்புத்தூர், ஈரோடு, ஈவன் பாண்டிச்சேரியில் நம்மளுடைய சென்டர் இருக்குது. மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆஃப்லைன் ரீனிட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டு எழுதிக்கலாம். இன்கேஸ் உங்களால் போகலாம், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரீ டெஸ்ட், அதில் போய்ட்டு கூட நீங்கள் எழுதலாம். பை நவுன்னு போயிட்டு இதில் போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மை டெஸ்ட்னு இருக்கும் பாருங்கள். இந்த மை டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் இருக்குது, எதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்க, இதிலே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஆஃப்லைன் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, உங்களுக்கு அந்த நியரஸ்ட் ஹப் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணியே ஆகணும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் எழுதி செக் பண்ணிக்கிறது, உங்களுடைய மார்க் எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் சொல்லி புக்கும் நமக்கு எங்கே இருக்குது. இது நம்மளுடைய புக்கு நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்பிக்கை இந்த ரீனிட்டோடைய டெஸ்ட் சீரிஸோடைய புக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணி இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதுவும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ ஆஃப்லைன் டெஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது வேறு சாம்பிள் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷனோட நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஃபார்முலா எங்கெங்கெல்லாம் நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருந்து இப்போ ஓரளவுக்கு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. எந்தெந்த ஃபார்முலாஸ் மறந்துருக்கு, எதெல்லாம் ஞாபகம் இல்லை, இதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு வரதுக்குள்ளே இன்னும் ஃபார்முலாவை பெட்டராக ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களால் நிறைய கொஸ்டினை ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த ஒரு 10 days 15 days நம்ம முடிக்கிறதுக்குள்ளே சாப்டர் ஃபுல்லாக உங்களுக்கு தரவாயிடணும். கான்செப்ட், ஃபார்முலா, எவ்ரிதிங் எல்லாமே ஷார்ப்பாகிடணும். ரீனிட் எக்ஸாம் எழுதும்போது ஃபிசிக்ஸ்லேயும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடணும். பயாலஜி, கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணி வந்துடுவீங்க. ஃபிசிக்ஸு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக கட் ஆஃப் வந்துடும். நல்ல கட் ஆஃப் வந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல கவர்மெண்ட் காலேஜ், டாப் காலேஜஸ் எல்லாம் எங்கே இருக்கும், இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்க டாப் காலேஜஸ் எழுதுனாலும் ஈஸியாக சீட் கிடச்சிரும். ஃபிசிக்ஸில் மார்க் வந்துட்டால் கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ரொம்ப சீரியஸாக டெடிக்கேட்டடாக எஃபோர்ட் போடுங்க. ஓகே, எந்த இடத்துல லேக் ஆகாதீங்க, டிஸப்பாயிண்ட் ஆகாதீங்க. கான்சென்ட்ரேட் யுவர் சப்ஜெக்ட். எங்கே வீக்காக இருக்கிறோன்றதை மட்டும் நோட் பண்ணுங்கள். அது திரும்ப திரும்ப இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். மார்க் தானாக வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம். பை.